பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. கள்ள உபதேசங்களை குறித்தும் கள்ள போதகர்களை குறித்தும் நம்ம பேசி கொண்டு வருகிறோம். जो झूठे उपदेशियों और झूठे शिक्षकों के बारे में हम देख कर आ रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. இதனுடைய நோக்கம் என்ன? इसकी मकसद क्या है? நவீன திருச்சபையிலே जो बहुत से जो कलीसिया में வஞ்சனையான பழமையான ஆவியை அம்பலப்படுத்துகிறதா இதனுடைய जो நோக்கம். दूसरे जो षड्यंत्र वाले जो आत्मा को जो ये कर रहे हैं. இன்றைக்கு நாம அதனுடைய முதலாவது செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். आज उसमें हम जो पहले वाले जो उपदेश की ओर में हम जाएंगे. இதுவரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். अब तक के हम जो है परिचय को देखकर आते हैं. இப்போ இருந்து நம்ம இதனுடைய தலைப்பு ஒவ்வொரு தலைப்புல நம்ம போக इसके போகிறோம். बाद में हम हर एक जो है टाइटल में जब जाएंगे. இந்த வாரத்திற்கான தலைப்பு इस सप्ताह की जो हेडिंग जो है ஃபர்ஸ்ட் கவுண்டர்ஃபிட். जो पहला जो नकली. ஆமா, முதலாவது போலி. जो पहला नकली. அல்லேலூயா. हालेलुया. ஃபர்ஸ்ட் கவுண்டர்ஃபிட். जो पहला नकली. இன்றைக்கு நாம நிம்ரோத்தை குறித்தும் பாபேலை குறித்தும் அதனுடைய போலியான மதப்பிறப்பை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். आज हम निम्रोद और बाबेल के बारे में उसके जो झूठे जो है कार्य को हम देखेंगे. அல்லேலூயா. हालेलुया. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चे, வானமண்டலத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தியானது போராடி கொண்டிருக்கிறது. जो आकाश मंडल बहुत ही भयानक जो शक्ति जो है वो प्रयास करती है. அங்கே ஒரு உக்கிரமான போராட்டம் நடந்து वहाँ கொண்டிருக்கிறது. पे जो भयानक जो युद्ध वहाँ पर जो चल रहा அதே है. வேளையிலே மாம்சத்திலும் நமக்கான போராட்டங்கள் तो உண்டாயிருக்கிறது. उसी प्रकार जो हमारे जो शारीरिक रूप से जो हमारे लिए भी युद्ध चल रहा है. இங்கே மாம்சத்திலே நடக்கிறதான யுத்தமானது நமக்கு சில வேளைகளிலே தெரிகிறதில்லை. यहाँ पर जो शारीरिक रूप से जो चलना जो युद्ध जो है कई समय में नहीं दिखता நம்முடைய है. நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமான ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. जो हमारे विश्वास के जो विरोध में जो है युद्ध चल रहा है. இந்த யுத்தங்களிலே நம்முடைய ஆத்துமாக்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிக் इस கொண்டிருக்கிறது. युद्ध में जो हमारे जो आत्मा जो वो जो है गिर जाने की जो परेशानी में पड़ी रहती है. ஆமென். आमीन. நாம் வாழ்கிறதான இந்த நாட்களிலே हम जो इन दिनों में जो जी रहे हैं, வஞ்சகமானது நம்முடைய கதவை தட்டி நமக்குள்ளே வருகிறது இல்லை. जो बुरी जो हमारे जो चल कपट में हमें जो कटकटाती है, அது சபையுடைய சுவர்களை இடித்து உடைத்து சபைக்குள்ளே வருகிறது. वो जो कलीसिया के जो द्वार को तोड़कर जो अंदर लेकर आती है. அது நம்முடைய முன்வரிசையில் அமர்ந்து கொண்டு நமக்கு மத்தியிலே ஆமென் என்று சொல்லிக் वो हमारे கொண்டிருக்கிறது. जो आगे बैठकर जो आमीन करके कहता है. அது வஞ்சகத்தின் ஆவியா இருக்கிறபடினாலே சபையிலே வல்லமையா இது கிரியை செய்து वो जो கொண்டிருக்கிறது. चल कपट वाली जो आत्मा जो हमारी कलीसिया के अंदर में जो क्रिया करती है, அது தேவனுடைய மந்தையை தேவனுடைய ஆடுகளை வஞ்சகத்துக்கு நேராய் வழிநடத்தி वो जो கொண்டிருக்கிறது. परमेश्वर को जो भेड़शाला और जो परमेश्वर को बकरियों को जो है चल कपट के जो ओर में लेकर जा रहा है. நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம் बहुत सारे समय में हम सकते हैं கள்ள உபதேசமானது जो झूठे उपदेश जो है கர்ச்சிக்கிற சிங்கம் போல வரும் என்று वो நினைக்கிறோம். बहुत ही भयानक सिंह की तरह वो आएगा है. அது வெளிப்படையாய் வரும் என்று நினைக்கிறோம். वो जो भारी ओर से जो आएगा ஆனால் करके, அது அப்படி வராது. पर वो उस प्रकार के அது नहीं आएगा. ரகசியமாய் நமக்குள்ளே वो வருகிறது. बहुत ही रहस्य के साथ அது अंदर आएगा. வஞ்சனையின் வழியாக நமக்குள்ளே वो வருகிறது. बहुत ही चल कपट के रास्ता में आएगा है. அது மிகவும் மெதுவாக கிசுகிசுப்பாக நமக்குள்ளே वो வருகிறது. बहुत ही धीरे से वो अंदर आएगा है. சில வேளைகளில் அது நம்மை ஆறுதல் படுத்துகிறதை போல அது வருகிறது. कुछ समय जो वो हमें जो दिलासा दिखाने के तरह अंदर में आएगा. அது தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளே வஞ்சனையாய் நுழைகிறது. वो परमेश्वर के जो बच्चे के दिलों के अंदर जो छल कपट कार्य करने के लिए आते हैं. பாருங்க, இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாத்திகம்னா என்னன்னு. देखिए आज हम सब कुछ जानते हैं कि नॉर्थिकन मने क्या है करके. நாத்திகம்னா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. जो है परमेश्वर नहीं है करके. அவங்கள வந்து ஏத்திஸ்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. उन्हें जो अंग्रेज में जो एथिस्ट करके कहते हैं. தமிழ்ல நாத்திகர்கள் என்று சொல்லுவாங்க. जो हिंदी में जो मसीहा को नहीं मानने वाले लोग हैं. அவங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. वो जो है मसीहा नहीं है करके कहते அவங்கள हैं. நம்ம புரிந்து கொள்ளலாம். उन्हें हम अच्छे से समझ सकेंगे. அவங்கள நம்ம தெரிந்து கொள்ளலாம். उन्हें हम जांच पड़ताल कर सकते हैं. ஆனால் இங்க கள்ள உபதேசம் என்பது நாத்திகன் அல்ல, இல்லனா ஏத்திஸ்ட் அல்ல. இது यहाँ पे जो झूठे उपदेश जो करते हैं जो मसीहा नहीं है या कोई परमेश्वर को नहीं मानने वाले கள்ள नहीं है. உபதேசம் என்பது சபைக்குள்ளே இருந்து கொண்டு கடவுளை துதிக்கிறது போலவே ஆமென் சொல்லிக்கொண்டு நமக்குள்ளே வஞ்சகத்தின் விதைகளை தூவுகிற பிசாசின் ஆவி அது. जो झूठे उपदेश हमारे जो कलीसिया के अंदर में रह के जो झूठे जो है बीज को जो उगाकर जो बैठा हुआ है, அதை நம்ம கண்டுகொள்ளுகிறது மிக அரிதாய் இருக்கிறது. उसे जो हमें खोजने के लिए बहुत ही जो आसान है. ஏனென்றால் அது நம்மோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிற ஆவியாய் இருக்கிறது. क्योंकि वो हमारे साथ में बैठा वाला जो एक आत्मा है.
கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவனை நாம் அடையாளம் காண जो முடியும். भगवान नहीं है करके उसे हम जो है पहचान सकते हैं. ஆனா நம்மோட உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆவியை சில வேளைகள் நம்மால அடையாளம் காண முடியாது, கஷ்டமா இருக்கிறது. जो हमारे साथ में बैठा हुआ जो आत्मा को जो हम पहचान नहीं सकेंगे. அந்த பொல்லாத ஆவியானது தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளே நுழைகிறது. वो जो बुरे जो है आत्मा जो है परमेश्वर के बच्चों के अंदर में जाती है. அவர்களுக்குள்ளே கீழ்ப்படியாமையின் விதைகளை விதைக்கிறது. उनके अंदर में आज्ञा नहीं मानने वाले जो बीज को वो बोता है. அது பின்வாசல் வழியாக உள்ளே நுழைகிறது. वो जो पीछे के रास्ता की ओर से अंदर आते हैं. ஹalleluya. हालेलुया. இந்த ஆவியானது தேவனுடைய பிள்ளைகளை வழி விலகி போகும்படியாய் செய்கிறது. ये जो आत्मा जो परमेश्वर जो बच्चे को जो रास्ता भटका कर लेके जाते அது हैं. எப்படி செய்யுது? वो कैसे करता है? கொஞ்சம் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரத்துல விசுவாச விரோதமான காரியங்களை பேசுவோம். சில कुछ நேரங்களில் समय हम जो विश्वास के जो विरोध में जो हम बातें करेंगे. சில வேளைகளில் நம்ம ஜெயிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நம்ம நினைப்போம். कुछ समय में हमारा जो किया जो प्रार्थना के जो है नहीं सुनते करके நமக்கு सोचेंगे. வியாதி வரும்போது, जब हमारे अंदर बीमारियां आती है, பிரச்சனைகள் வரும்போது, जब समस्या आती है, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையா, परमेश्वर क्या मेरी प्रार्थना को नहीं நான் सुने டெய்லி हैं, சபைக்கு போகிறேனே, मैं रोज जो है कलीसिया जाता हूँ. இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன அவிசுவாசங்கள் நமக்குள்ளே தோன்றும். इस प्रकार जो सोच जो छोटे छोटे जो अविश्वास जो कार्य हमारे अंदर में आ जाती है. இதுதான் பிசாசுனுடைய நேரம். அது यही जो है शैतान की जो समय है. எப்ப நம்ம ஆண்டவரை क्वेश्चन பண்ண ஆரம்பிக்கிறோமோ, जब हम परमेश्वर के ऊपर में जो प्रश्न उठाते हैं, ஏன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, क्यों परमेश्वर मेरी प्रार्थना को नहीं सुनते हैं, क्या परमेश्वर है या नहीं, நான் இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு போகிறேன், मैं इतने दिनों से कलीसिया में जाता हूँ, ஆண்டவரை துதிக்கிறேன், परमेश्वर की स्तुतियां करता உண்மையாய் हूँ, அவரை தேடுகிறேன், जो सच्चाई सुनी जो ढूंढता ஆனா என் हूँ, வாழ்க்கையில நன்மை ஒன்று காணப்படவில்லையே, पर मेरे जीवन में कोई भला कार्य नहीं दिख रहा है. இப்படிப்பட்டதான சந்தேகங்களை நமக்குள்ளே வரும்போது इस प्रकार जो संदेह जब हमारे अंदर में आती है, பிசாசு நமக்குள்ளே புகுகிறான். शैतान हमारे अंदर में आ जाता है. அவன் ஒரு போலியான ஆறுதலை நமக்கு वो கொடுக்கிறான். एक जो नकली है जो दिलासा हमें देते हैं, அவன் சில அடையாளங்களை நமக்கு वो காண்பிக்கிறான். जो कुछ चिन्ह जो हमें दिखाते हैं. நம்ம ஆத்தும பசியா இருக்கும்போது, जब हमारी आत्मा जो भूख में रहती है, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியாத சூழ்நிலை வரும்போது, जब परमेश्वर वचन को नहीं सुनने की परिस्थितियां लेके आते हैं, எதிரியாகிய பிசாசு அப்பம் என்கிற கல்லை நம்ம முன்னாடி கொண்டு வந்து जो வைக்கிறான். झूठे जो शैतान जो है सामने जो है पत्थर को जो रोटी है करके वो कहेगा, அதை பார்த்து நம்ம ஏமாந்து போகிறோம். उसे देखकर हमें जो बेवकूफ बन जाएंगे. ஹalleluya. हालेलुया. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, பிசாசு எப்படியாக சபைக்குள்ளே புகுகிறான்? कैसे जो है शैतान जो कलीसिया के अंदर में घुसते हैं, சிலருடைய இருதயங்களிலே மேட்டிமையை உருவாக்குகிறான், कुछ के दिलों के अंदर जो बड़प्पन लेकर आते हैं, பெருமையை கொண்டு जो வருகிறான், बहुत ही बड़प्पन लेकर आते நான் हैं, என்கிற அகமகத்தை கொண்டு जो வருகிறான். मैं करके उसके अंदर में अहंकार आता है. இன்னைக்கு अनेक ஊழியக்காரர்கள் விழுந்து போகிற இடம் பெருமை, आज जो बहुत से जो सेवक जो है नीचे गिरते हैं, उसके अंदर में जो बड़प्पन, அது அகம்பாவம், वो एक जो अहंकार है, நான் என்கிற எண்ணம், जो मैं करके उनके अंदर में सोच, இதன் வாயிலாகவே பிசாசு உள்ளே जो நுழைகிறான். इसी जो मुंह के अंदर से शैतान घुस रहा है. மக்கள் தங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணரும்போது, जब लोग जो बिखरे जब अपने अंदर में जब सोचते हैं, நிம்ரோத்தின் ஆவியானது जो निम्रोद की जो आत्मा அவர்கள் மனதிலே பெருமையை கொண்டு வருகிறது. उनके अंदर में जो बड़प्पन लेकर आती है, அவர்களுக்கான ஒரு பெரிய கோபுரத்தை அவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிறது. उनके लिए जो बड़ा जो घुमुट जो उनके सामने जो दिखाते हैं, இது மாம்சத்தின் லட்சியமா ये இருக்கிறது. जो शारीरिक की जो लक्ष्य है, இது ஆவிக்குரிய லட்சியம் அல்ல. ये जो आत्मिक लक्ष्य नहीं है. அது விசுவாசியிட இப்படியே சொல்லுது, जो विश्वासी इस प्रकार का कहता है, நீ சுயத்துக்கு மரிக்க தேவையில்லை. तो अपने के लिए मरने की आवश्यकता नहीं है. ஹalleluya. हालेलुया. ஆனா வேதவசனம் நமக்கு என்ன கத்து கொடுக்குது? पर पवित्र वचन हमें क्या सिखाती நாம் है? சுயத்துக்கு மரிக்க வேண்டும். हम अपने लिए जो है मरना चाहिए. நம்முடைய சுயம் மரிக்கும்போது जब हम अपनी इच्छा को जब मरेंगे, கிறிஸ்து நமக்குள்ளே பெருகுவார். जो मसीहा हमारे अंदर में उठेंगे. இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் நமக்குள்ளே வெறுக்கும்போது, जब इस दुनिया की सारी आशाओं को जब हम नफरत करेंगे, தேவனுடைய கிருபையிலே நாம் வளர முடியும். हम परमेश्वर कृपा में बढ़ सकेंगे. ஆனால் நூதன உபதேசம் என்ன சொல்லுது? जब झूठे उपदेश क्या कहता है? இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் நீ கேளு, इस दुनिया के सारे कार्य को तू सुनो, உலகத்தை எல்லாம் நேசி, दुनिया के सारे कार्य से तू प्रेम மாம்சத்தின் रखो, சிந்தனையிலே எல்லாத்தையும் கேளு. जो शारीरिक की सोच में तुम सब कुछ सुनो. நீ உன்னுடைய மாம்சத்துக்குரிய சுயத்துக்கு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. तुम अपने जो शारीरिक जो इच्छाओं के लिए तुम्हें मरने की आवश्यकता नहीं நீ है. ஒரு பெரிய ஆள் என்று உன்னையே உயர்த்திக்கொள். तुम एक बड़ा आदमी तो अपने आप को जो बड़प्पन कर लो. நீ எல்லாருக்கும் முன்னாக உன்னை பெருமையாய் பேசிக்கொள். तू सबके साथ अपने आप को बहुत ही ऊंचा करके बात कर लो. இந்த ஆவியானது ये जो आत्मा जो है, பரிசுத்த ஆவியானவரை போலவே நம்மிடத்தில் பேசும். जो पवित्र आत्मा की तरह हमारे अंदर में बातें करेंगे. ஹalleluya. हालेलुया. ஆனா அது பிசாசுடைய ஒளியின் ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள वो வேண்டும். जो शैतान की
छिपा हुआ आत्मा करके हमें नहीं मालूम அது होती है। போலியான ஆறுதலை நமக்குள்ளே கொண்டு वो एक जो வரும், झूठे दिलासे हमें जो ஒரு देते हैं, போலியான பாதுகாப்பை நமக்கு கொண்டு वो வரும், एक जो नकली रक्षा हमें ஒரு दिखाएगा, போலியான நம்பிக்கையை நமக்கு கொண்டு एक வரும். जो नकली जो दिलासा भरोसा हमें देंगे। நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது தவறான காரியமா இருக்கும். हम जो सच है करके भरोसा पर वो जो है गलत रहेगा। உண்மையான தேவனிடத்திலே இருக்கிறதான பக்தியானது நமக்கு நாளுக்கு நாள் குறைந்து जो போகும். सच्चाई हमारे परमेश्वर पर जो रखता है भक्ति जो दिन के दिन वो घटता நம்முடைய जाएगा। ஆவிக்குரிய நிலைமையானது குளிர்ந்து கொண்டே இருக்கும். हमारा जो आत्मिक जो जीवन जो है वो जो आग के तरह अंगार जो चलते रहेगा, அது நம்முடைய மனசாட்சியை மறத்து போக वो பண்ணும். हमारे जो मन के जो है बांध देगा। அல்லேலூயா. हालेलुया। அது ஒரு போதையை மாதிரி நம்மை ஒட்டிக்கொள்ளும். वो एक नशा की तरह हमारे अंदर में चिपक जाएगा। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के நாம் बच्चे, இன்னைக்கு மறுபடியும் பழைய ஏற்பாட்டை நோக்கி நாம் போக போகிறோம். आज हम फिर से जो पुराने जो है नियम की ओर में जाएंगे। வஞ்சகம் என்கிறதான நதி மூலத்திற்கு நாம் திரும்பி போக जो போகிறோம். परेशानियों की जो जगह में जो हम जाकर जाएंगे, அவை அனைத்தும் தொடங்கி வைத்த ஒரு மனுஷனை நம்ம அங்க பார்க்க वहाँ போகிறோம். पर जो आरंभ किया एक मनुष्य को हम देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவன் ஷினார் வனாந்தரத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். वो जो शिनार के जो मरुस्थल भूमि के वहाँ में जी रहे हैं, நிம்ரோத்தின் ஆவியினுடைய முகமுடியை இன்றைக்கு நாம் அவிழ்க்க वो போகிறோம். जो आज जो हम निम्रोद के जो उस चेहरे को जो बाहर प्रकट करेंगे। அல்லேலூயா. हालेलुया। கள்ள உபதேசம் என்பது जो झूठे उपदेश क्या है, இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டிலேயோ 21ஆம் நூற்றாண்டிலேயோ உருவானது அல்ல. आज जो 20वीं सदी और जो 21वीं सदी में नहीं आया हुआ है। அது ஏதேன் தோட்டத்திலே உருவானது. वो जो एदेन के भाग से ही जो आरंभ हुआ है। ஏதேனிலே एदेन में ஆண்டவருடைய தோட்டத்திலே जो परमेश्वर के भाग में முதல் மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் जो இருந்தபோது पहला मनुष्य जो आदम और जब हवा रहते हैं, ஏவாள் இடத்துல கள்ள உபதேசத்தோடு பிசாசு கடந்து வந்தான். जो हवा के वहाँ में जो झूठे उपदेश के ओर से वहाँ पर आया हुआ கள்ள है। உபதேசம்னா என்னது? जो झूठे उपदेश क्या है, தேவனுடைய உபதேசத்துக்கு விரோதமாய் போதிக்கிறதா கள்ள जो உபதேசம். परमेश्वर जो उपदेश के विरोध में जो झूठे जो कार्य बताते वही उपदेश है। ஆண்டவருடைய வார்த்தையை இல்லை என்று சொல்லுகிறது தான் கள்ள जो உபதேசம். परमेश्वर की जो बातों को नहीं है करके उपदेश करते हैं, அது ஏதேனிலே ஆரம்பிச்சிருச்சு. वो जो एदेन में ही आरंभ हो चुका है। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கும் அது சபையிலே கிரியை செய்து आज கொண்டிருக்கிறது. भी वो जो कलीसिया में क्रिया करता है। பாருங்க, தேவனுடைய தோட்டம், அந்த தேவனுடைய தோட்டத்திலே தான் கள்ள உபதேசம் உருவாச்சு. परमेश्वर के जो वाटिका के अंदर में जो झूठे उपदेश जो आरंभ हुआ है, அதே கள்ள உபதேசம் இன்னைக்கு தேவனுடைய சபையிலே உருவாகி கொண்டிருக்கிறது. वही जो झूठे उपदेश जो परमेश्वर कलीसिया के अंदर में भी है, அது வெளியில இல்ல, वो बाहर पे नहीं, அது டிலானிபூர் மார்க்கெட்ல நீங்க தேட முடியாது. वो जो दिलानीपुर मार्केट में जाकर ढूंढ नहीं सकेंगे, இல்லனா அப்படியும் பஜார்ல நீங்க தேட முடியாது. या अबड़ीन बाजार में जाकर खोज नहीं இல்லனா सकेंगे, கேரச்சர்மாலயோ பாத்து बस्तीல தேட முடியாது. या गैरच में बात बस्ती में जाकर खोज नहीं सकेंगे। அது தேவனுடைய சபையிலே இருந்து உருவாகிறது. वो जो परमेश्वर कलीसिया के अंदर में जो आरंभ அது होती है, சபைகளுக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளிடத்திலே உருவாகிறது. वो कलीसिया में जो है विश्वासियों के अंदर से जो आरंभ होती है। ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति की जो पुस्तक में 10वां अध्याय के 8 से लेकर देखेंगे हम। கூஸ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். कुश के वंश में निम्रोद भी हुआ, पृथ्वी पर पहला वीर वही हुआ। இது முக்கியத்துவத்தை நீங்க கண்டுக்கணும். इसकी जो मुख्यत्व आपको अब देखना चाहिए। பாபிலோன் உருவாகிறதுக்கு முன்பாகவே நிம்ரோத் என்கிற ஒருவன் இருந்தான். जो बाबिलोन के जो है आरंभ होने से पहले ही जो निम्रोद वहां पर है। நிம்ரோத்தினுடைய பேர்ல ரெண்டு பேர் இருக்குது. जो निम्रोद में जो है दो नाम है, நிம் மராத். जो निम मरात। இல்ல, இந்த மராத் என்கிற வார்த்தையுடைய எபிரேய அர்த்தம் ये जो मरात की जो हिब्रू का जो अर्थ है, கலகம் செய்தல் என்ற அர்த்தம். जो चुगलखोर करने वाली की अर्थ है। அவனுடைய பேரே उसकी जो नाम जो है, தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவன் என்று இருக்கிறது. जो परमेश्वर के विरोध में जो चुगल करने की है, அவனுக்கு பேர் வச்சவங்க அத கரெக்டா பேர் उसके வச்சிருக்காங்க. जो नाम रखा, जो सही नाम रखा है। தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் கலகம் जो செய்கிறவன். परमेश्वर के जो राज्य के विरोध में जो है वो है बात करते हैं। அவனை குறித்து வேத வசனம் அவன் ஒரு வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. उसके बारे में जो है पवित्र बाइबल कहता है वो एक शिकार है, शिकारी। அவன் மிருகங்களை வேட்டையாடுகிறவன் அல்ல. वो जो शिकार को जो है चल करने वाले नहीं। பொதுவா வேட்டைக்காரனா என்ன பண்ணுவான்? आमतौर में जो शिकार क्या करता है, குருவிகளை जो வேட்டையாடுவான், चिड़िया को जो मारेंगे, அவன் மான்களை जो வேட்டையாடுவான், है हिरणों को मारेंगे, காட்டு பண்ணிகளை जो வேட்டையாடுவான், जंगली सुअर को मारेंगे, முயல்களை जो வேட்டையாடுவான். है जो रैबिट को मारते हैं। ஆனால் இங்கே நிம்ரோத் வேட்டைக்காரனா இருந்தான், यहाँ पर जो निम्रोद जो है शिकार जो है, மிருகங்களை வேட்டையாடுகிறவன் அல்ல. वो जो जानवरों को नहीं मारते हैं, தேவனுடைய ஜனத்தினுடைய இருதயத்தை, அவங்களுடைய ஆத்துமாவை வேட்டையாடுகிறவனாய் இருந்தான். परमेश्वर के लोगों के हृदय और उनकी आत्मा की वो शिकारी करता है। அவன் ஆத்துமாவை वो வேட்டையாடுகிறவன். जो आत्मा को वो शिकारी करता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவன் ஒரு கலகக்காரனாய் இருந்தான். वो एक चुगलखोर है, அவன் கலகம் செய்கிறவனாய் वो இருந்தான். जो चुगल करने वाला है। யாருக்கு விரோதமாய் கலகம் செய்தான்? किसके विरोध में चुगल करता है? தேவனுக்கு விரோதமாய்
விரோதமாய் கலகம் செய்தான். परमेश्वर के विरोध में चुगल करता है. ஆமென். आमीन. தேவன் வகுத்ததான அவருடைய கீழ்ப்படிதலிலிருந்து ஜனங்களை தன் பக்கமாய் அவன் வசீகரித்துக் கொண்டான். परमेश्वर जो चलने वाले जो लोग आज्ञा करके चलने वाले लोगों को उनके रास्ते भटका कर चलाता है. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் வீழ்ச்சி அடைந்த போது आदम की जो वाटिका में जो है आदम गिर चुका है. அந்த வீழ்ச்சியானது நிம்ரோத்தை தேவனுக்கு விரோதமாய் எழும்ப செய்தது. वो जो गिरावट जो है निम्रोद की जो विरोधकारी जो है. நிம்ரோத் என்பவன் ஒரு மனுஷன் அல்ல. निम्रोद जो है एक मनुष्य नहीं है. ஒரு இயக்கம் அது. वो एक मकसद एक है. ஒரு ஆர்கனைசேஷன் அது. वो एक जो है संगठन एक है. அது ஒரு மத கொள்கை அது. वो एक जो धर्म को मानने वाला जो है. அது ஆண்டவருக்கு பதிலாக वो जो परमेश्वर के बदले में தன்னை வல்லமை மிக்கவனாக நிறுத்திக் கொண்ட ஒரு மனுஷனுடைய ஸ்டோரி அது. वो एक अपने आप को जो सामर्थ्य दिखाने वाली जो एक कहानी एक இன்னைக்கு है. இந்த நவீன காலத்துல आज एक नवीन वाले பல दिनों में ஊழியக்காரர்கள் जो कहीं जो है सेवक लोग நிம்ரோத்தின் ஆவியை உடையவர்களாய் जो இருக்கிறார்கள். निम्रोद की आत्मा की तरह है. அவர்கள் தேவனை அல்ல, वो जो परमेश्वर को नहीं தங்களை முன்னிறுத்துகிறவர்களாய் जो இருக்கிறார்கள். अपने आप को सामने रखते हैं. ஹalleluya. हालेलुया. அவர்கள் தேவனை காண்பிக்கிறதுக்கு பதிலாக वो जो परमेश्वर को दिखाने की जगह पे ஜனங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை காண்பிக்கிறதுக்கு பதிலாக लोगों को जो क्रूस पर जो मारा गया यीशु को दिखाने की जगह पे தங்களை ஜனங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. अपने आप को उस लोगों के सामने प्रकट करते हैं. ஹalleluya. हालेलुया. அவர்கள் தங்களை தாங்களே वो जो अपने आप को தேவனுக்கு கடவுளுக்கு மேலானவர்கள் என்று நினைத்துக் जो கொண்டிருக்கிறாங்க. परमेश्वर सबसे ऊपर वो है करके सोचते हैं. சங்கீதத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் जो भजन संगीता की दूसरी अध्याय 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். 2-3 और वचन को हम पढ़ेंगे. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். यहोवा की और उसके अभिषेक के विरुद्ध पृथ्वी के राजा मिलकर और हकीम आपस में सम्मति करके कहते हैं, आओ हम उनके बंधन तोड़ डालें और उनकी रस्सियों को अपने ऊपर से उतार फेंकें. அல்லேலூயா. हालेलुया. இங்கே வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் ये எழும்புகிறார்கள். जो परमेश्वर के विरुद्ध में उठ खड़े होते हैं, அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். उनके द्वारा अभिषेक किया वाले मसीहा के विरुद्ध करते हैं. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, वो क्या कहते हैं? அவர்களுடைய கட்டுகளை அறுத்து போடுவோம். उनके जो बंधनों को तोड़ डाले. தேவ சமூகத்திலே परमेश्वर के समूह தேவ पे பிள்ளைகள் परमेश्वर के बच्चे உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டவர்களாய் जो दुनिया से उन्हें अलग करके रखे, கர்த்தருக்குள்ளே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. जो परमेश्वर के अंदर उन्हें बांधा हुआ है. இப்ப கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்யறவங்க என்ன சொல்றாங்க, जो परमेश्वर के विरोध में जो है चुगल कर करते हैं, தேவனாலே தேவனுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற தேவ ஜனத்தின் கட்டுகளை நம்ம அவுத்து விடுவோம். जो परमेश्वर जो बंधनों के अंदर जो लोगों को बांधे उसे जो है तोड़ कर डालिए. அல்லேலூயா. हालेलुया. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும். उत्पत्ति की 10वां अध्याय उसकी 9वां वचन को हम அவன் पढ़ेंगे. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று. वही यहोवा की दृष्टि में पराक्रमी शिकार खेलने वाला ठहरा. इससे यह कहावत चली है, निम्रोद के समान यहोवा की दृष्टि में पराक्रमी शिकार खेलने वाला. நிம்ரோத் ஒரு வேட்டைக்காரன். निम्रोद एक शिकार है. அவனுடைய வல்லமையிலே ஜனங்கள் மயங்கினாங்க. उसके जो सामर्थ्य जो सारे लोग जो उसके ओर में गिर चुके हैं. மக்கள் தன்னை பின்பற்றும்படி அவன் யாரையும் கேட்டுக்கொள்ளவில்லை. जो लोग सारे लोग जो उसका पीछा करने का कोई नहीं पूछा गया है. எல்லாரும் என் பின்னாடி வாங்க நான் கூப்பிடவே सारे கிடையாது. लोग मेरे पीछे आकर उसने नहीं बुलाया है. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவன் பின்னாடி போனாங்க. सब अपने ही इच्छाओं से उसके पीछे चले गए தனது हैं. திறமையால் அவர்களை அவன் கவர்ந்தான். अपने जो सामर्थ्य जो सबको जो है वो अपने ओर आकर्षित कर लिया மக்களை है. சிலுவையை நோக்கி அல்ல, लोगों को जो क्रूस की ओर पे नहीं, தன்னுடைய சொந்த ஆளுமையை நோக்கி அவன் ஈர்த்தான். वो अपने जो सामर्थ्य की ओर में उन्हें जो आकर्षित करा है. இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற தேவதாசர்கள் தேவ மனுஷர்கள் மத்தியில இருக்கிற பெரிய ஒரு பாவம் இதுவா இருக்கிறது. आज जो अभिषेक किया और जो हमारे जो देवदासों के जो बीच में एक बहुत ही बड़ा जो पाप है. இங்க अंदमानல பிரச்சனை இல்ல. यहाँ पर अंडमान में कोई समस्या नहीं है. நீங்க மெயின்லேண்ட் போனீங்கன்னு சொன்னா आप यदि मेनलैंड पर जाएंगे, ஊழியக்காரன கடவுளா கும்பிடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. जो दास को जो है भगवान करके मान को जो है नमस्कार करते हैं. அவங்க சபையை விக்கிரகமா நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. वो जो कलीसिया को जो है मूर्ति के नाम से जो है मान कर रखते हैं. ஊழியக்காரன் தன்னை கடவுளாய் அங்கே பிரகடனப்படுத்திக் கொள்வான். जो दास जो अपने आप को एक जो है भगवान समझ कर रहता है. ஹalleluya. हालेलुया. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे हैं. அப்படினா என்ன? इसके मतलब क्या है? கவர்ந்திருக்கிற முகம், जो आकर्षित किया वाला चेहरा, கவர்ந்திருக்கிற முகத்துக்கு जो आकर्षित किया वाला चेहरा को ஜனங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. जो लोगों को बुलाने की आवश्यकता नहीं है. ஜனங்க அவங்களுக்கு அடிமையாயிருவாங்க. जो लोग उनके ऊपर में जो गुलाम रहेंगे. இன்னைக்கு சினிமாக்காரனுக்கு பாருங்க சிலர் அடிமையாயி போறாங்க. आज ये पिक्चर में जो रहने वाले जो एक्टर्स के ऊपर में जो है लोग जो है आकर्षित होकर है. அவனுக்காக இவன் பட்டினி கிடப்பான். उनके लिए ये भूखा रहते हैं. அவனுக்காக இவன் கழுத்தை அறுத்துக்குவான். उनके लिए ये अपने गले को काट देते हैं. அவன் படத்துக்கு போய் இவன் பால் ஊத்துவான். उसके जो है चित्र के लिए जाकर दूध गिराते हैं. ஆனா இவன் வீட்ல இவன் பிள்ளைங்களுக்கு குடிக்க பால் இருக்காது.
पर इसके घर में उसके बच्चे के लिए पीने के लिए दूध नहीं है, ஆனா தான் நேசிக்கிற அந்த அந்த நடிகனுக்காக எல்லாவற்றையும் செய்வான். पर जो है जो एक्टर से जो अधिक जो प्रेम है उसके लिए सारा कार्य वो करता है. நிறைய நம்ம பார்க்கிறோம். बहुत सब कुछ हम देखते हैं. அது சினிமா உலகத்துல மாத்திரம் இல்ல, वो जो पिक्चर के दुनिया में सिर्फ नहीं, அது கிறிஸ்டியன் வேர்ல்ட்லயும் இருக்குது. वो जो मसीहा की दुनिया में भी है, ஊழியக்காரன் மேல இருக்கிற மோகம், जो सेवक के ऊपर रखने वाला जो ஒரு आकर्षण, ஹீரோயிசம், एक जो हीरोइज्म है, அது அது அடிமைத்தனமாய் ஜனங்கள் பின்பற்றுகிறது. वो ये गुलाम की तरह जो लोग उनके पीछा करते हैं, அவனுடைய முகத்துக்காக எதை வேணாலும் செய்யறது, उनके जो चेहरे के लिए कुछ भी वो करते हैं, அவன் எவ்வளவு பாவம் செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் वो இருப்பது. जो कितना भी पाप करने से उसके कोई चिंता नहीं है. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के இது लोगों, நிம்ரோத்தினுடைய ஆவி. ये जो निम्रोद की आत्मा है, இந்த ஆவியை விட்டு நாம விலக வேண்டும். इस आत्मा से हमें दूर रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. இப்ப பாருங்க, यहाँ पर देखिए, இவர்கள் நினைப்பாங்க, ये सोचते हैं ஓ அந்த ஹீரோ வந்து உலகத்தையே ஜெயிச்சிருவாரு, वो हीरो आके पूरा दुनिया को जीत लेगा, அவன் உலகத்துக்குள்ள மத்த எல்லாரை காட்டிலும் நல்ல வேண்டியவன் நினைப்பான். वो दुनिया के सबसे बढ़कर यही अच्छा है सोचेंगे. பிலிம்ல பாக்குறதெல்லாம் உண்மை என்று जो நம்புவான். पिक्चर में जो कुछ भी है, सब कुछ सच है करके वो मानेगा. அதுபோலவே ஊழியக்காரனையும் நம்புவான். उसी प्रकार जो सेवक को भी मानेगा. முட்டாள்தனமாய் ஊழியக்காரனை பின்பற்றுவான். जो बुरे जो बेवकूफ वाले जो सेवक का पीछा वो करेगा. அவன் செய்யற தவறுகளுக்கெல்லாம் இவன் முட்டு கொடுத்துட்டு वो இருப்பான். किया सारी गलती को जो वो अपनी सारी जगह जो माथा टेकते रहेगा. நிம்ரோத்தின் ஆவியை புரிந்து கொள்ளாத தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஆவிகளுக்கு பின்பாக போய் जो கொண்டிருக்கிறாங்க. निम्रोद की आत्मा को इस प्रकार जो समझ नहीं सकते, वो इस प्रकार का जाते हैं. ஹalleluya. हालेलुया. இவங்க நினைக்கிறாங்க, ये सोचते हैं ஓ நாங்க நல்ல ஒரு வேட்டைக்காரனுக்கு பின்னாடி போறோம், हम एक अच्छे शिकार के पीछे जाते हैं, எங்களுக்கு அவன் வேட்டையாடி கொடுப்பான் என்று वो நினைக்கிறோம். हमें जो शिकारी करके देगा करके ஒன்றை सोचते நாம் हैं. மறந்து போகிறோம். पहले हम भूल जाते हैं, நாம் அந்த வேட்டைக்காரனை பின்தொடர்ந்து போகும்போது जब हम उस शिकार का पीछा कर जाएंगे, நாமே ஒரு நாள் அவனுக்கு இரையாகி போகிறோம். हम ही एक दिन जो उसके सामने जो जाल में फंस அவன் जाएंगे. ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவனாய் वो இருக்கிறான். जो आत्मा को जो शिकार करता है, அவன் ஜனங்களுடைய இருதயங்களை वो கொள்ளையடிக்கிறவனாய் जो இருக்கிறான். लोगों का हृदय को जो पकड़ लेता है. ஹalleluya. हालेलुया. சோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के இந்த लोगों, முட்டாள்தனமான இந்த ஹீரோயிசம் என்பது ரொம்ப மோசமானது. ये जो बेवकूफपन जो हीरोइज्म जो है वो बहुत ही गलत है. அது சபையிலே இருந்தாலும், वो जो कलीसिया में रहने से அது भी, வெளியில இருந்தாலும், या वो बाहर में रहने से भी, அது தேவையில்லாத ஒன்று. वो जो आवश्यकता नहीं அந்த है, ஆளுகையிலிருந்து நீங்க வெளியே வரணும். उसके आत्मा से आपको बाहर आना चाहिए. ஹalleluya. हालेलुया. பண்டைய பாபிலோன் ஆனது जो बाबिलोन जो है, பல அடுக்குகளாக கட்டப்பட்டது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. जो कहीं जो है खोज वाले का बहुत स्टेप सब जो है बनाया हुआ है. ஹalleluya. हालेलुया. அது அடுக்கடுக்காய் உள்ளது. वो जो सीढ़ी तरफ करा है, அது அந்த சிட்டியே பல அடுக்குகளை கொண்டது. वो जो सिटी जो है कहीं जो सीढ़ियों की तरह है, वो அது உலக அதிசயங்களிலே ஒன்றாக கருதப்பட்டது. वो जो दुनिया के सबसे जो एक आश्चर्य वाला है. அங்கே அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா பல டெக்னாலஜி அன்றைக்கு அங்க இருந்துச்சு. वहाँ पर देखिए तो बहुत सारी टेक्नोलॉजी वहाँ पर आ चुका है, 7 அடுக்குகளை கொண்டது என்று जो சொல்லப்படுகிறது. 7 सीढ़ियों की तरह ऊपर ऊंचा किया हुआ அந்த है. 7 அடுக்குகளுக்கு மேல 7வது மாடி வரைக்கும் யூப்ரட்டிஸ்ல இருந்து தண்ணீர் போச்சு. वो जो 7वां जो स्टेप्स तक का यूफ्रेटिस जो नदियां वहाँ पर है. இன்னைக்கு நம்ம ஒரு மாடிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு 1 HP மோட்டார் தேவைப்படுது. आज हम जो है पहला फ्लोर तक का जो है पानी चढ़ाने एक जो मोटर को जो आवश्यकता रहता கரண்ட் है, தேவைப்படுது. जो करंट की आवश्यकता है. ஆனால் அன்றைக்கு पर उन दिनों में 7 மாடி வரைக்கும் जो 7 जो है கரண்ட் இல்லாம மோட்டார் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா தண்ணியை கொண்டு போனாங்க. जो करंट नहीं और मोटर नहीं था, ऑटोमेटिक से पानी लेकर गए हैं. அந்த பாபிலோனை அதனுடைய அஸ்திவாரத்தை கட்டினவன் நிம்ரோத். वो जो बाबिलोन की जो नींव को जो डाला हुआ जो निम्रोद है, அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சர் அதை உருவாக்கினான். उसके बाद में नेबुकादनेस्सर उसे जो आकार दिए இங்க हैं. பாருங்க, यहाँ पर देखिए, இவ்வளவு ஞானமுள்ளவனாய் நிம்ரோத் இருந்தான். इतने जो ज्ञान वाले जो निम्रोद था, அவன் அவன் சொல்றதெல்லாம் ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. वो जो कुछ भी कहता है सारे लोग सुनते हैं. இந்த பொய்யான மதம் जो झूठे जो धर्म சில கட்டுமானங்களை உருவாக்குகிறது. कुछ जो है झूठे जो पीढ़ियों तक को बांधते हैं. ஹalleluya. हालेलुया. பொய்யான மதம் जो झूठे जो धर्म அந்த கட்டுமானத்தை நிறுத்துறதே கிடையாது. उस जो भवन को जो स्थिर खड़ा करते नहीं அவர்கள் है, கோபுரங்களை கட்டிக்கொண்டே இருப்பாங்க. वो जो अपने जो है बाबेल को जो गुम्मट को जो बांधते हैं, அவர்கள் பெரிய பெரிய கோபுரங்களை எழுப்பிக் கொண்டே वो இருப்பாங்க. जो बड़े बड़े गुम्मट को जो उठाते ही रहते பெரிய हैं, பெரிய மேடைகளை போட்டுக்கொண்டே जो இருப்பாங்க. बड़े बड़े जो है करके बनाते रहते हैं. அவங்களுக்கு ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்க இந்த மாதிரியான மேடைகளும் கோபுரங்களும் தேவைப்படுகிறது. वो जो लोगों को सारी चीज को दिखाई इतने बड़े जो गुम्मट जो बनाकर रखते हैं, அதுதான் நிம்ரோத்தின் ஆவியாய் இருக்கிறது. वही जो निम्रोद की आत्मा है. ஹalleluya. हालेलुया. அவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்க. उसके जो राज्य के आरंभ को देखिए, பாபேல் என்கிற ஒரு கோபுரத்தை அவன் கட்ட जो ஆரம்பித்தான். बाबेल के जो है गुम्मट को जो बनाया हुआ है, அங்கே என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது? वहाँ पर क्या बदलावट हुआ था? ஒரு தனி மனுஷனாக அவன் பயணம் वो பண்ணினா. एक अकेले जो मनुष्य जो अपनी जो है यात्रा किया था, இப்போ நிம்ரோத் ஒரு ராஜ்யமாக உருவெடுத்திருக்கிறான். अब एक निम्रोद एक राज्य की तरह जो हुआ है. இப்போ நிம்ரோத் ஒரு தனி மனிதன் அல்ல, अब एक निम्रोद एक अकेला व्यक्ति नहीं है, ஒரு பேரரசாக இருக்கிறான். एक बहुत ही बड़ा जो राज्य करने वाला था. ஹalleluya. हालेलुया.
எல்லா போலி மத அமைப்புகளும் இப்படித்தான் जो இருக்கும். सारे जो झूठे जो है भवन जो इस प्रकार का ही रहता है, அவர்கள் ஜனங்களுடைய ஆத்துமாக்களின் மேலே அதிகாரிகளாய் वो जो மாறுகிறார்கள். सारे लोग ये आत्मा को अपना अधिकारी बनते हैं। இனி நீங்க முடிவெடுக்க முடியாது உங்களை குறித்து. अभी आप अपने ऊपर में जो अधिकार करने की जरूरत नहीं है। நீங்க உங்கள் ஆத்மாவை விற்று போட்ட அவன் தான் உங்களுக்காக अभी முடிவெடுப்பான். आपकी आत्मा को ऊपर जिसका अधिकार है वो निर्णय करता है। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, கிறிஸ்துவின் நாமத்தை சாராமல் जो मसीहा के नाम पर नहीं தங்களுடைய रहकर, சொந்த நாமத்தை உயர்த்துகிற எந்த ஊழியக்காரனும் கள்ள உபதேசியா இருக்கிறான். जो अपने नाम को जो ऊंचा करता है वो सारे लोग जो झूठे उपदेश शिक्षक है। அப்படிப்பட்ட எந்த தலைவனும் उस प्रकार कोई भी जो नेतृत्व, அவன் கல் மேல் கல்லாக தன்னுடைய கோபுரத்தை பாபேலை கட்டி वो கொண்டிருக்கிறான். अपने जो है गुम्मट जो है उस बाबेल में जो बांध कर रखते हैं। ஒரு ஊழியக்காரன் एक जो सेवक, கர்த்தர் என்னிடத்துல இப்படி சொன்னார்னு சொல்றான். परमेश्वर में मुझसे इस प्रकार का कहा गया है, அவன் உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய பொருளையோ உங்களுடைய நேரத்தையோ கொள்ளையடிக்கிறான் वो என்றால் आपके जो पैसे और आपकी जो चीजें को जो समय को अगर जो व्यस्त करते हैं, அவனுடைய நோக்கம் உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை குறித்ததானது அல்ல. उसके जो मकसद ये नहीं कि आत्मा को उद्धार करने के लिए, அவன் உங்களிடத்திலிருந்து பணத்தை கொள்ளையடிக்காக वो வந்திருக்கிறான். आपके जो पैसा को जो है लेकर जाने के लिए आया கர்த்தர் है। ஒருபோதும் அவனிடத்துல பேசவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. परमेश्वर कभी भी उनसे बातें नहीं किया करके आप सोच लीजिए। நீங்க ஆண்டவரை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணணும். यहाँ पर आप परमेश्वर को देखकर आप प्रार्थना करिए, ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கிற நிம்ரோத்தின் ஆளுகை எடுத்து போடுங்க. परमेश्वर हमारे अंदर जो निम्रोद की जो आत्मा हमारे अंदर से निकाल कर डालिए, நிம்ரோத்தின் ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. निम्रोद की आत्मा हमारे अंदर से निकाल कर डालिए। அல்லேலூயா. हालेलुया। நாம தேவனுடைய ஆளுகையில் இருக்க வேண்டியவர்கள். हम जो परमेश्वर के जो हाथों में रहने वाले கிறிஸ்து हैं, நமக்கு எஜமானனாய் இருக்கிறார். मसीहा जो हमारे लिए जो है ओनर है हमारे लिए। இந்த கோபுரங்கள் தேவனை பற்றியவைகள் அல்ல. ये जो गुम्मट जो है परमेश्वर की ओर में नहीं है। நிம்ரோத் கட்டின கோபுரம் ஒருபோதும் தேவனை பற்றினது அல்ல. जो निम्रोद जो बना है जो गुम्मट जो है परमेश्वर के लिए नहीं है। ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே जो வாசிக்கிறோம். उत्पत्ति की 11वां अध्याय उसमें 4वां वचन को हम देखेंगे। பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். फिर उन्होंने कहा, आओ हम एक नगर और एक मीनार बना ले जिसकी चोटी आकाश से बातें करे, इस प्रकार से हम अपना नाम करें, ऐसा ना हो कि हमको सारी पृथ्वी पर फैलना पड़े। இவங்க சொல்றாங்க, ये कहते हैं நாம் எல்லாரும் சேர்ந்து हम सब लोग मिलकर பூமியிலிருந்து சிதறி போக கூடாது. इस धरती से जो बिखर कर नहीं जाना चाहिए। ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை जो வாசிக்கிறோம். उत्पत्ति की जो है पहला दिन में 9वां वचन को हम जो पढ़ेंगे। யாராவது ஒருத்தர் வாசி. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகிப் பெருகி பூமியை நிரப்புங்கள். फिर परमेश्वर ने नूह और उसके पुत्रों को आशीष दी और उनसे कहा, फूलो फलो और बढ़ो और पृथ्वी में भर जाओ। ஆமென். ஆண்டவர் நோவாவை பார்த்து என்ன சொல்றாரு? परमेश्वर नोहा को देखकर क्या कहते हैं? பூமி முழுவதும் பரவி போங்க. इस पूरी धरती पर जो फैल जाओ, பூமி எல்லாம் பலுகி பெருகுங்க. जो सारी दुनिया में जो है फूलो और फलो। பூமி எல்லாம் சிதறி போனா தான் பலுகி பெருக முடியும். जो अगर ये धरती जब है बिखर जाएगा तभी तो है फूलो और फलेंगे। பூமி பெருசா இருக்குது. पृथ्वी जो बहुत ही बड़ा है, நீங்க எல்லா இடத்துக்கும் போங்க. आप सारी जगह पर பூமி जाइए, முழுவதும் நிரப்புங்க. इस पूरी जो धरती पर बढ़ाइए। ஆனா இங்க நாம என்ன வாசிக்கிறோம்? पर यहाँ 11:4ல पर हम क्या पढ़ते हैं? அவங்க சொல்றாங்க, वो लोग कहते हैं நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. हम इस धरती में कोई भी जगह बिखरा नहीं जाए। கள்ள உபதேசம் எப்படி வருகிறது பாருங்க. तो झूठे उपदेश किस प्रकार का आता है? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சொல்லுகிறது, परमेश्वर का आशीष कहता है, நீங்கள் பூமி எல்லாம் போய் பலுகி பெருகுங்க. आप इस पूरे धरती में जो है फूलों और फलों करके बिखर जाए। கள்ள உபதேசம் என்ன சொல்லுது? जो झूठे उपदेश क्या நீங்க कहता है? எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க. आप कहीं पर जाने की जरूरत नहीं, यहीं पर रहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, यहाँ पर देखिए, இதுதான் பாபேலுடைய துயரமாய் இருக்கிறது. यही जो बाबेल के जो है मकसद जो है, அது ஒரு போலியான மத அமைப்பு. அது वो एक जो झूठे धर्म की जो है स्थापना जो है, அவங்க வானத்தை எட்டுகிற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி वो जो கொண்டிருக்கிறாங்க. आकाश के छूने की तरह जो एक जो है गुम्मट जो बना कर रखे हैं। வெளிப்பார்வையில நாம் பார்ப்போம் என்றால் जब बाहरी ओर हम जब देखेंगे, நல்ல விஷயம் தானே. बहुत ही अच्छा विषय है। ஆண்டவரை பார்க்கிறதுக்காக ஒரு கோபுரத்தை கட்டி போயிட்டு जो இருக்காங்க. परमेश्वर को देखने के लिए जो मीनार को जो बनाए हैं, அது ஒரு ஆராதனை மாதிரி தான் நமக்கு தெரியும். वो एक जो आराधना की तरह हमें दिखेगा। அங்கேயும் ட்ரம்ஸ் இருக்கும், கீபோர்டு இருக்கும், எல்லாம் பாட்டு பஜனை எல்லாமே இருக்கும். वहाँ पर भी जो है ड्रम्स रहेगा, जो है गाना जो भजन सब कुछ वहाँ पर रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்மளை விட அந்த பக்கம் கூட்டம் பயங்கரமா தவ்வுது. आज हमसे जो बढ़कर जो है वो जो झुंड जो बहुत ही भयंकर करते हैं। கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளும் அந்நிய பாஷையில நிறைஞ்சு குதிச்சிட்டு जो கிடந்தோம். कुछ दिनों में जो
हम भी जो अन्य भाषा में जो है बढ़कर जो कार्य करें, இப்ப எல்லாம் அடங்கி போச்சு, अभी सब कुछ एकदम ठल गया है, ஆவி எல்லாம் அவிஞ்சு போச்சு. सारा जो आत्मा ठंडा हो चुका है. இப்ப யாரும் ஆடுறதும் கிடையாது, குதிக்கிறதும் கிடையாது. अभी कोई भी जो है नाचते भी नहीं और जो है स्तुतियां भी नहीं करते हैं. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஆடுறாங்க. अभी देखिए उस तरफ में सब नाचते हैं. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் நான். कुछ दिनों में जब है टीवी में एक प्रोग्राम मैंने देखा. நம்ம பெங்களூர்ல ஒரு சாமியார் இருக்கிறார். जब हमारे जो बेंगलुरु में जो है पुजारी जो है, அவர் மேல ஏகப்பட்ட கேஸ போட்டு அவர் இப்ப போய் தனி நாடே வாங்கிட்டார். उसके ऊपर बहुत सारा जो केस था वो जाकर जो एक दूसरा एक जो है देशी खरीद लिए हैं. அவர் இப்ப நாடே உருவாக்கி அதுல அவர்தான் ராஜா, அவருடைய சிஸ்டர்கள் எல்லாம் கிங்ஸ், वो जो है क्वींஸா இருக்காங்க. जो देश को बना वहां पे सारे जो राजा उसी लोग जो है राज्य करते हैं. அவங்க குதிக்கிறாங்க, वो जो है कूदते हैं. நான் பாக்குற ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. मुझे देखकर बहुत ही आश्चर्य लगता है. 4 அடி 5 அடி ஸ்டெப் உட்கார்ந்துகிட்டே எந்திரிச்சு குதிக்கிறாங்க. वो जो 4 या 5 स्टेप तक कूदते हैं. वो உட்கார்ந்த இடத்துல ஒரு 4 அடி எந்திரிக்கிறாங்க. जो बैठा जगह से जो है 4 स्टेप जो है कूदते हैं. वो நம்மள விட பயங்கரமா குதிக்குது. जो हमसे बहुत ही भयानक कूदते हैं. பாக்கும்போது ஆராதனை மாதிரியே தெரியும். देखने तरफ आराधना की तरह लगेगा. பாக்கும்போது ஆஹா அவங்களும் பயங்கரமா வொர்ஷிப் பண்றாங்களேன்னு தெரியும். देखने सबको वो भी बहुत ही भयानक जो है वर्शिप करते हैं. हालेलुया. हालेलुया. அவங்களும் தேவனை தேடுகிறது போல தெரியும். वो भी जो है भगवान को ढूंढने की तरह दिखेगा. ஆனா அவருடைய உள்ளத்தை நீங்க பாத்தீங்கன்னா और उनके अंदर कब देखेंगे, அதுல ஆண்டவருக்கு விரோதமான ஒரு எதிர்ப்பு இருக்கும். वो जो परमेश्वर जो विरुद्ध वाले जो कार्य रहेगा. அவங்க ஆண்டவரை தேடும்படியா கோபுரத்தை वो கட்டல, जो परमेश्वर को ढूंढने के लिए नहीं जाते, ஆண்டவருக்கு மேல போறதுக்காக கோபுரத்தை கட்டினாங்க. जो परमेश्वर को और ऊंचा ये लोग जानने के लिए करते हैं. हालेलुया. हालेलुया. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, லூசிபர் என்ன பண்ணனா, तो लूसीफर क्या किया है, அவன் கர்த்தருக்கு நிகராக தன்னை உயர்த்தினான். वो जो परमेश्वर की ओर से अपने आप को जो ऊंचा அவன் करा சொன்ன है, வானங்களுக்கு மேலாக நான் ஏறுவேன்னு சொன்னான். वो जो है आकाश से ऊपर जो चढ़ेगा करके कहता है. ஆமென். आमीन. ஆண்டவருக்கு நிகராக இருப்பதற்கு நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். जो परमेश्वर को जो सम्मान मिलेगा, जो हमें जो आशीष जो किया है, இயேசு சாமி சொன்னாரு, यीशु मसीह कहते हैं, நான் போய் मैं जाकर உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு आपके लिए जो स्थान को तैयार உங்களை करके வந்து கூட்டிட்டு போவேன். आपको आकर मैं लेकर जाऊंगा. நீங்க எங்க இருப்பீங்க? आप कहां पर रहेंगे? நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருப்பீங்க. मैं जिस स्थान पर हूं उसी स्थान पर आप भी रहेंगे. அது அவருடைய blessing அது. वो उनकी जो आशीष है. ஆனா இவன் என்ன நினைக்கிறான்? पर ये क्या सोचते हैं, வானத்துக்கு மேல போவேன் நான். जो आकाश से और ऊपर जाएगा, தேவனுக்கு மேலாக தன்னை जो உயர்த்துகிறது. परमेश्वर से ऊपर अपने आप को ऊंचा करने के लिए, அதுதான் கள்ள உபதேசம். वही जो झूठे जो उपदेश है. லூசிபர் அங்கதான் ஆண்டவர் அடிச்சு கீழ தள்ளினாரு. लूसीफर को वहीं पर परमेश्वर ने मार कर नीचे இன்னைக்கு गिराया है. अनेक ஊழியக்காரன் தன்னை ஆண்டவருக்கு மேல உயர்த்திக்கிட்டு இருக்கிறான். आज भी जो बहुत से सेवक जो है परमेश्वर से ऊपर अपने आप को करते हैं, ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறாரு. जो परमेश्वर उनके जो अंदर को देखते हैं. இந்த கோபுரமானது ये जो मीनार जो है, நாம் என்கிற அஸ்திவாரத்தின் மேலே கட்டப்பட்டது. जो मैं करके उसकी नींव के ऊपर में जो बांधा गया है, நமக்கு ஒரு பெயரை உண்டாக்குவோம். जो आप मेरे लिए एक नाम को बनाइए. இது தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமானது. ये जो परमेश्वर योजना के विरुद्ध है. எங்கே நான் என்கிற மனுஷனுடைய அகம்பாவம் வருகிறதோ, यहाँ पर जो मनुष्य अपने का एक जो अहंकार जो है, அங்கே தேவன் இல்லை, वहाँ पर परमेश्वर नहीं है, அவருடைய திட்டம் இல்லை. उसकी उनकी योजना नहीं है. ஹalleluya. हालेलुया. மனுஷன் मनुष्य ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும் என்கிறதை இங்கே வலியுறுத்துகிறார். परमेश्वर के लिए क्या कर सकता है करके यहाँ पर दिखाया गया है. ஆண்டவர் எனக்காக என்ன செய்வாருங்கிறது இல்ல பிரச்சனை. परमेश्वर मेरे लिए क्या करे करके நான் यहाँ पर அவருக்காக ஒரு समझ नहीं. ஆலயத்தை கட்டுறேன் பாரு. मैं उनके लिए जो कलीसिया को मानता हूँ. நிறைய பேர் பிரேயர் டவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. बहुत से जन जो है प्रार्थना की जो है मीनार बनाते हैं. ஜெப கோபுரங்களை கட்டிக்கிட்டு जो இருக்காங்க. प्रार्थना की जो है मीनार बनाते हैं. உலகம் முழுவதும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. जो दुनिया भर के से बांधते हैं. நான் ஆண்டவருக்காக இதை கட்டினேன். मैं परमेश्वर के लिए से बांधा है. நாம அவருக்காக ஒரு கல்லை கூட எடுத்து போட முடியாது. मैं जो है उनके एक पत्थर को उठाकर भी नहीं डाल सकते அதுக்கு हैं. நம்ம யோக்கியர்கள் கிடையாது. उसके लिए हम जो योग्य नहीं है. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், जो யோहान स्नान कहते हैं, அவருடைய செருப்பின் வாரை அழிக்கிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்ல, யோக்கியதை இல்ல. उनके जो चप्पल के इसको छूने के लिए भी मैं योग्य नहीं ஆனா हूँ. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? आज के जो रहने जो सेवक जो आज के जो लोगों जो कहते हैं, நாங்க ஆண்டவருக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். हम जो परमेश्वर जो राज्य को मानते हैं, ஆண்டவருக்காக நாங்க ஒரு காலேஜ் கட்டுறோம். परमेश्वर के लिए एक जो है कॉलेज को मानते हैं, ஆண்டவருக்காக நாங்க ஜெப கோபுரத்தை கட்டுறோம். परमेश्वर जो प्रार्थना की जो है भवन को मानते ஆண்டவருக்காக ஒரு हैं, ஜெபமலையை வாங்குறோம். परमेश्वर के लिए जो प्रार्थना की जो है चट्टान पहाड़ को लेते ஹalleluya. हैं. அது உண்மை हालेलुया. கிடையாது. कोई भी सच नहीं है. ஆண்டவருக்காக நீங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. परमेश्वर के लिए आप कुछ करने की आवश्यकता नहीं है. அவர் உங்களுக்காக செய்ய எல்லாவற்றையும் விட்டு இருக்கிறார். वो आपके लिए करने के लिए सब कुछ है. அவர் தம்மையே முழுமையாக உங்களுக்கு ஒப்பு वो கொடுத்திருக்கும் अपने போது आप को जो पूर्ण रूप से आपके लिए समर्पित करे நீங்க हैं, அவருக்கு என்னத்தை செய்ய முடியும்? आप उनके लिए क्या करेंगे? இன்றைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட போலியான காரியங்களை நம்பி ஏமாந்து போறாங்க. आज जो बहुत सारे लोग इस प्रकार के जो नकली रूप में जो है जा रहे हैं. கொஞ்ச வருஷத்துக்கு முன்பாக कुछ वर्ष पहले ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்தது. एक एडवर्टाइजमेंट आता है. ஆண்டவருடைய ஜெப கோபுரத்துக்காக ஒரு செங்கலை
எங்களுக்கு தாங்க. जो परमेश्वर को जो है उस जो है मीनार को बनाने के लिए एक ईंटे को दीजिए. ஒரு செங்கல் என்ன ஒரு 10 ரூபாய் இருக்குமா 15 ரூபாய் இருக்குமா? एक ईंटा कितना रहेगा? 10 या 15 रुपया रहेगा. கொடுக்கறதுல என்ன இருக்குது? ஒரு டீ கூட விலை கூட இல்ல. तो एक जो है टी की जो रेट भी जो इतनी नहीं है. ஆனா அந்த செங்கல் அவ்வளவு சாதாரணமான செங்கல் கிடையாது. पर वो जो ईंटा जो उतनी साधारण नहीं है. அந்த ஒரு செங்கல் 15000 ரூபாய். वो जो एक जो है ईंटा जो है 15000 जो है. 15000 ரூபாய்க்கு செங்கல் எங்க கிடைக்குது? जो 15000 की ईंटा कहाँ पर मिलता है? அங்கதான் கிடைக்குது. वहीं पर मिलेगा. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் எங்கயாவது சொன்னாரா 15000 ரூபாய் மக்கள்கிட்ட வாங்கி எனக்கு ஒரு ஜெப கோபுரத்தை கட்டுன்னு? परमेश्वर क्या इस प्रकार का कहा गया कि मुझे 15000 का जो ईंटें लेकर मुझे बनाओ कर कहीं कहा गया है? நம்முடைய டிக்லிபூர் சபையை பாருங்க. हमारे जो डिग्लीपुर की कलीसिया को देखिए. அவனுடைய கூரைகள் ஒழுகுது. उसके जो छत जो है बिग रहा है. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நாங்க நிறைய பேர்ட்ட உதவி கேட்டுட்டு இருக்கோம். लगभग हम जो 3 वर्ष से कई लोगों से जो मदद पूछते हैं. அப்படியே மழை பெய்யும் போது தண்ணி அங்கே ஒழுகிக்கிட்டு இருக்குது. जब बारिश जब गिरता तो वो छेद के अंदर से जो पानी अंदर गिर रहा है. சர்ச்சுக்குள்ள தண்ணி ஆறு மாதிரி ஓடும்போது அதுக்கு நடுவுல நின்னு அவங்க ஆராதிச்சிட்டு இருக்காங்க. जो कलीसिया के अंदर जो पानी जो भरकर जो है बहता जाता है उसके अंदर रहकर प्रार्थना करते हैं. அதுக்கு ஒரு கூரை போடணும்னு ரொம்ப நாளாய் अनेक இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கோம். उसके ऊपर जो छत डालने के लिए कई लोगों से हमने जो मदद पूछ रहे हैं. இதுவரைக்கும் யாருடைய மனதும் இளகவில்லை. अब तक का किसी का भी मन नहीं उतरा है. ஆனா 15000 ரூபாய்க்கு செங்கலுக்கு காசு அனுப்புறாங்க. पर जो 15000 के लिए उस ईंटे के लिए जो पैसे बेचते हैं. கோபுரத்தை அங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. वहां पर उस मीनार को बनाते हैं. அது ஒரு பாபேல் கோபுரம் என்பதை மறந்து போகிறாங்க. वो एक जो बाबेल को जो मीनार है कर को भूल चुके हैं. ஹalleluya. தேவனுக்காக நாங்கள் செய்கிறோம்னு சொல்றாங்க. वो जो परमेश्वर के लिए हम करते हैं. ஆண்டவருக்காக நாங்கள் செய்கிறோம்னு वो जो சொல்றாங்க. यहोवा के लिए हम करते हैं. ஆண்டவருக்காக நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். परमेश्वर के लिए आपको करने की कुछ आवश्यकता नहीं அவர் है. உங்களை காட்டிலும் ஏழை அல்ல. वो आपके ओर से जो वो गरीब नहीं है. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் वो இருக்கிறார். जो सर्वशक्तिमान परमेश्वर है. சர்வத்துக்கும் அதிபதியாய் இருக்கிறார். वो सबके लिए वो अधिपति है. சின்ன சாதாரணமான ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க. एक छोटे जो साधारण जो सेवकाई के लिए जो मदद करिए. ஹalleluya. हालेलूया. அப்ப போலி மதம் எப்போது என்ன பண்ணுது பாருங்க. वो झूठे धर्म जो है कभी भी क्या करता है? மனுஷன் தேவனுக்காக என்ன கடவுளுக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க வைக்கும் போலி மதம். जो झूठा जो लोग रहते हैं जो परमेश्वर के लिए हम क्या कर सकते हैं वो सोचेंगे. ஆனா உண்மையான விஷயம் என்ன? पर जो सच्चाई जो विषय क्या है? அது நற்செய்தி என்ன? वो जो है समाचार क्या है? ஆண்டவர் மனுஷனுக்காக என்ன செய்தார் என்று சொல்ல வைக்கும். परमेश्वर जो मनुष्य के लिए क्या किया कि उसे कहना நற்செய்தி चाहिए. என்னது என்று சொன்னால் என்ன? वो जो शुभ संदेश है बोलने से क्या है? இயேசு உங்களுக்காக என்ன செய்தார்? यीशु मसीह आपके लिए क्या किया है? பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதை அவர் விரும்பாமல் பூமியிலே இறங்கி வந்தார். जो पिता की जो दाहिनी ओर वो नहीं रहकर वो इस दुनिया में उतर कर आए हैं. சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். जो क्रूस पर जो है हमारे पापों से मारे गए हैं. அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். जो दफना को जो 30 दिन वो जी उठे हैं. இது ஆண்டவர் நமக்காக செய்தது. ये परमेश्वर हमारे लिए किए हैं. இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசிக் आज கொண்டிருக்கிறார். भी जो पिता की दाईं ओर में जो हमारी जो वो बातें करते हैं. ஆனா கள்ள உபதேசம் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? पर जो झूठे शिक्षकों क्या कहेगा? நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? आप परमेश्वर के लिए क्या कर सकेंगे? ஆண்டவருக்காக இதை செய்யுங்க. परमेश्वर के लिए ये कार्य को करिए. எனக்கு இந்த காணிக்கை அனுப்புனீங்கன்னா मुझे अगर ये दान भेजेंगे ஆண்டவருக்கு செய்றீங்க. परमेश्वर को मैं करूंगा. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி बहुत वर्षों से पहले ஒரு ஐயா டிவில கிறிஸ்தவ டிவி சேனல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். एक जो है अय्या जो मसीहा चैनल में रहकर बातें करते हैं. அப்படியே வெள்ளத்தாடி வச்சிட்டு பேசிட்டு वही जो இருப்பாரு. है सफेद दाढ़ी रखकर அவர் சொல்லிட்டு இருந்தாரு वो कहते हैं ஒரு நாள் ஆண்டவர் இவரை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். एक दिन जो है परमेश्वर ने जो स्वर्ग लोक कर लेकर चले गए அங்க हैं. போய் பார்த்தா वहां जाकर देखने இதே से மாதிரி ஆண்டவர் டிவி வச்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. इसी प्रकार का जो है परमेश्वर टीवी रखकर देखते ஆனா हैं. என்ன கம்பெனி டிவி தெரியல. वो क्या कंपनी टीवी है? நம்ம TCL டிவி வச்சிருக்கிறோம். हम जो TCL टीवी जो रखे हैं. அவன் ஒரு ஆண்டவர் என்ன டிவி வச்சிருந்தார் தெரியல. तो परमेश्वर क्या टीवी रखे அங்க नहीं பார்த்தா இவருடைய சேனல் அங்க ஓடிக்கிட்டு இருந்ததாம். वहां पर जाकर देखने से तो इनके जो चैनल जो है वहां पर चल रहा है. ஆண்டவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாராம். परमेश्वर बहुत ही उन्हें अप्रिशिएट ப்ரோகிராம் எல்லாம் ரொம்ப ஹாலிவுட் பிக்சருக்கு நிகரா இருக்குது. हमारा जो प्रोग्राम जो बहुत ही हॉलीवुड पिक्चर की तरह बहुत अच्छा है. நல்லா இருக்குது. बहुत अच्छा है. பயங்கரமா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். बहुत ही भयंकर है करके परमेश्वर कहते हैं. அதனால அந்த மாதிரியான ஒரு CD பண்றதுக்கு நீங்க காணிக்கை எனக்கு அனுப்புங்க. उस प्रकार जो सीडी बनाने के लिए आप मुझे दान भेजिए. அப்படி நீங்க அனுப்புனீங்கன்னா जब आप उस प्रकार भेजेंगे நீங்க அனுப்புற காணிக்கையில நாங்கள் ஒரு सीडी பண்ணுவோம். आप जो भेजोगे जो पैसे में एक जो सीडी को बनाऊंगा அத ஒளிபரப்புவோம். उसे जो है हम प्रकट करेंगे. அத பரலோகத்துல இருந்து ஆண்டவர் பாப்பாரு. वो जो स्वर्ग लोक में परमेश्वर देखेंगे. அப்போ நீங்க யாருக்காக செய்றீங்க? तो आप किसके लिए करते हैं? ஆண்டவர் டிவி பார்க்கிறதுக்காக செய்றீங்க. அப்படின்னு இவர் விட்டுட்டு இருந்தாரு.
परमेश्वर जो टीवी देखने के लिए आप करते हैं। இங்க ஒரு அம்மா அதை கேட்டுட்டு यहाँ पर एक माता जो सुनकर ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு. एक माता मेरे पास आई है। அது சொல்லிச்சு, वो कहती है ஐயா ஆண்டவர் டிவி பாக்குறாரா, நான் அவருக்கு அவரு பாக்குறதுக்காக நல்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த ஐயாவுக்கு காசு அனுப்பணும். अय्या परमेश्वर जो है टीवी देखते हैं क्या, तो क्या मैं इस अय्या को जो है पैसे भेजूं? அதனால நான் இவ்வளவு காசு அனுப்பணும்னு நினைச்சிருந்தேன். इतने पैसे मैं जब भेजने के लिए सोचा அவர் था, அவ்வளவு காசு அனுப்புனா தான் ஒரு சிடி பண்ண முடியும்னு சொன்னாரு. वो इतना पैसा भेजने से जो सीडी को बनाया करके कहा அவ்வளவு है, என்கிட்ட இல்ல. उतने मेरे पास नहीं है। அதனால நீங்க கொஞ்சம் கடனா கொடுங்க. आप थोड़ा मुझे उधार में दीजिए। நீங்க கொடுத்தீங்கன்னா यदि आप थोड़ा देंगे நான் அதை வாங்கி அங்க அனுப்புவேன். मैं उसे लेकर भेजूंगा। அப்ப ஆண்டவர் அதை பாப்பாரு. तब परमेश्वर उसे देखेंगे, அப்புறம் என்னை ஆசீர்வதிப்பார். तब मुझे आशीष करेंगे। கள்ள உபதேசம். देखिए झूठे उपदेश है। ஹalleluya. हालेलुया। அது ஒரு கோபுரம். वो एक जो मीनार है, அது ஒரு பாபேல் கோபுரம். वो एक बाबेल की मीनार அதை है। நம்பி அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. उस पर भरोसा करके जो उस पे पैसे அதுக்கு मत ஆண்டவருக்கு करिए। சம்பந்தமே கிடையாது. उसका परमेश्वर कोई संबंध नहीं है। ஏமாந்து போகாதீங்க. उसमें जो बेवकूफ मत बनिए। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏசாயா की जो पुस्तक 42வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, उसके जो 42 के 8वां वचन कहता है, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். मैं यहोवा हूँ, मेरा नाम यही है, अपनी महिमा मैं दूसरों को न दूंगा और जो स्तुति मेरे योग्य है वह खुद ही हुई मूर्तों को ना दूंगा। ஹalleluya. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறாரே, परमेश्वर कहते हैं நான் கர்த்தர், मैं यहोवा हूँ, என் நாமம் அது, मेरा नाम यही है, என் மகிமையை ஒரு பயலுக்கு நான் கொடுக்க மாட்டேன்றார். मेरी महिमा को मैं दूसरे को न दूंगा। ஆனா இன்னைக்கு சில ஊழியக்காரங்க, आज जो कुछ जो सेवक जो சில हैं, ஃபேமஸான பாஸ்டர்ஸ் कई जो फेमस के जो दास தீர்க்கதரிசின பேரை வச்சுக்கிட்டு जो भविष्यवक्ता का नाम रखकर ஆண்டவருடைய நாமத்தை தங்களுடைய நாமத்துக்கு நிகராக जो பாவிக்கிறார்கள். परमेश्वर का नाम को जो अपने नाम को रख कर करते हैं, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते என் हैं துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன். मेरे स्तुतियों को जो मैं मूर्तों को नहीं दूंगा। பாருங்க, यहाँ पर இங்க देखिए, விக்கிரகங்கள் என்பது நாம நினைக்கிற அந்த மாதிரியான விக்கிரகங்கள் மாத்திரமல்ல. यहाँ पे जो मूर्तों को जो देखेंगे वो मूर्तों की तरह नहीं है, அதெல்லாம் விக்கிரகங்கள் वो தான். सब कुछ मूर्ति है। ஆனா நீங்க ஒரு கோபுரத்தை கட்டிட்டு இருந்து அந்த கோபுரமும் உங்களுக்கு விக்கிரகம் தான். आप एक मीनार को जो बनाकर जो रखे वो एक जो है मूर्ति जो है। இன்னைக்கு பாபேல் கோபுரங்கள் आज जो है एक बाबेल का जो मीनार ஜெப जो है, கோபுரங்கள்ங்கிற அடையாளத்திலே வந்து जो கொண்டிருக்கிறது. प्रार्थना की मीनार की जो ओर जो खड़ा हुआ है, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். हम बहुत ही जो है चेतावनी में रहना அது நமக்கு चाहिए। விக்கிரகமா போயிடக்கூடாது. वो एक जो हमारी जो मूर्ति नहीं रहना இன்னைக்கு चाहिए। நிறைய பேர் நினைக்கிறாங்க, आज बहुत सारे जन सोचते பலான हैं இடத்துல இருக்கிற ஜெப கோபுரத்துக்கு போனா என் ஜெபம் கேட்கப்படும். उस जगह के जो प्रार्थना के मीनार के पास जाएंगे तो मेरी प्रार्थना को सुन लेंगे। துருபதேசம் அது. वो जो झूठे उपदेश அது है, கள்ள உபதேசம். वो जो झूठे उपदेश நீங்க है, இருக்கிற இடத்துல கிறிஸ்து உங்களோடு கூட आप இருக்கிறார். जिस स्थान पर खड़े हैं मसीह आपके साथ में அவருடைய है। பேர் இம்மானுவேல். उनके नाम जो इम्मानुएल है, இம்மானுவேல் என்று சொன்னால் इम्मानुएल की जो अर्थ है நம்மோடு இருக்கிற ஆண்டவர் जो அவரே. हमारे साथ रहने वाले परमेश्वर அவரை है। தேடி நீங்க அந்த கோபுரத்துக்கு போகணும்னு அவசியம் आप கிடையாது. उनको ढूंढकर कोई मीनार की ओर जाने की जरूरत नहीं है। அப்படி யாரும் உங்கள்கிட்ட சொன்னா यदि इस प्रकार कोई कहते हैं அது துருபதேசம், கள்ள वो உபதேசம். जो झूठे उपदेश है, ஹalleluya. हालेलुया। இவர்களுக்கு தங்களை குறித்த சுய பெருமை இருக்கிறது. इनको जो अपने अपन में जो बड़प्पन जो कार्य है, இவர்கள் என்ன ये பண்ணுகிறார்கள்? क्या करते हैं? வேதவசனம் சொல்லுகிறது, जो पवित्र वचन कहता है, இயேசு சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல, யோहन्ना की जो पुस्तक उसमें 5वां अध्याय की 40वां वचन कहता है, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? तुम जो एक दूसरे से आदर चाहते हो और वह आदर जो एकमात्र परमेश्वर की ओर से है नहीं चाहते, किस प्रकार विश्वास कर सकते हो? ஹalleluya. Hallelujah. மகிமை யாரால வரணும் உங்களுக்கு? जो महिमा कहाँ से जो आना நல்லா है, கவனிங்க, மகிமை யாரால வரணும்? जो महिमा जो कहाँ से आना ஆண்டவரால है, வரணும், கிறிஸ்துவாலே வரணும். जो परमेश्वर मसीहा की ओर से आना ஆனா चाहिए। இங்க ஒவ்வொருத்தரும் தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. पर यहाँ पर जो अपने आप को जो ऊंचा करते हैं, சில சபைகள்ல போனா कुछ जो है कलीसिया में जाने से பாஸ்டரை உயர்த்தி பேசுறதுக்கே அரை மணி நேரம் போயிடும். जो पास्टर को ही बहुत ही जो आदर करके बात करने के लिए बहुत लंबा समय चले जाता है। ஒரு பெரிய பட்டணத்திலே ஒரு சபைக்கு நான் एक போயிருந்தேன். बड़ा जो नगर में मैंने जो कलीसिया में गया था, அங்க வெளியில இருந்து வேற ஒரு ஊழியக்காரரை பிரசங்கம் பண்ணும்படியா அழைச்சிருந்தாங்க. वहां में बाहर से जो दास को जो है कलीसिया में जो प्रचार करने के लिए बुलाए हैं। அவர் வந்து वो आकर பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி जो प्रचार करने से पहले அந்த பாஸ்டர் பத்தி பேசுறார். उस जो पास्टर के बारे में बातें करते हैं। ரைட், ஊழியக்காரர் நல்ல ஊழியக்காரர் என்னைய பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாரு, ரொம்ப நன்றி அப்படினா முடிஞ்சு போச்சு. जो पास्टर को बुलाए बहुत अच्छे हैं करके धन्यवाद करके खत्म हो जाता है। குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் அந்த பாஸ்டர் புகழ்த்தி பேசுறார். जो लगभग जो है 20 मिनट तक का उनके बारे में जो उनको ऊंचा இவர் करके பேசுறத बताते हैं। கேட்டுட்டு அங்க உட்கார்ந்திருந்த அந்த சபையுடைய பாஸ்டர் நெளிகிறார். ये जो बात इस प्रकार जो करते हैं, वहां जो आयल जो पास्टर जो है बहुत ही एकदम हिलते हुए हैं। ஏன்னா இவர் சொல்றது அவருக்கே புரியல, நம்ம எல்லாம் இத பண்ணணுமா?
क्योंकि ये जो बोलते हैं ये सारे ये पास्टर किए हैं करके वो खुद ही वो அந்த सोचते हैं। அளவுக்கு உயர்த்தி புகழ்ந்து 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 அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். उतना ही जो उनका नाम को जो ऊंचा करके वो बोलते हैं, அவங்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, वो जो लोगों को देखकर कहते हैं பாஸ்டரை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, ये जो पास्टर जो साधारण करके मत அப்படி समझिए, இப்படின்னு விட்டுட்டு இருக்கிறாரு. तो वैसे ही करके बोलते हैं। அவருக்கே பாவம் வெக்க வந்து தலையெல்லாம் குனிஞ்சுக்கிட்டாரு. उन्हीं को एक बहुत ही जो शर्मिंदा आकर सिर झुका ले हैं। ஹalleluya. हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोग, மனுஷனாலே வருகிற மேன்மை என்பது பொய்யானது. जो मनुष्य के जो आस जो ओर से जो आते हैं जो बड़प्पन जो वो सब कुछ जो झूठा அதை है, நம்ம விரும்பவே கூடாது. उसे हम नहीं चाहना चाहिए। நம்ம விரும்பினோம்னா விழுந்து போயிடுவோம். यदि उसमें हम चाहेंगे तो हम नीचे गिर जाएंगे। ஆனால் கர்த்தராலே வருகிற மகிமை, जो परमेश्वर जो आता वाला जो महिमा, தேவனாலே வருகிற जो மகிமை, यहोवा की ओर से आया महिमा, அது உண்மையானது. वो सच्चा है। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஆமென்। அவரிடத்திலிருந்து வருகிறதான மகிமை உண்மையானது. उनकी ओर से जो आता है जो महिमा जो वो ஆனா सच्चा இன்னைக்கு है। என்ன பண்ணிக்கிறாங்க, पर आज लोग क्या करते உன் हैं, சபையில வரையில உன்னைய நான் புகழுகிறேன், तुम्हारे कलीसिया में से तुझे मैं बहुत ही जो आदर என் करूंगा, சர்ச்சில் வரும்போது என்னைய நீ புகழ்ந்து பேசு நாலு வார்த்தை. जब तुम्हारे कलीसिया जब मैं आऊंगा तो तुम मेरे बारे में बहुत ही ऊंचा करके இல்லாத बोलो, பொல்லாததெல்லாம் சொல்லி விடு. जो नहीं है वो सब कुछ लेकर बोलो, எங்க விசுவாசிகள் தெரிஞ்சுக்கட்டும். मेरे विश्वासी सब कुछ जान सके। இப்படின்னு பல பேர் திரியுறாங்க. इस प्रकार के सारे लोग जो घूमते हैं। ஹalleluya. हालेलुया। பாபேலுடைய நோக்கம் என்பது, जो बाबेल के जो मकसद जो है, இந்த பாபேல் கோபுரத்துடைய நோக்கம் என்பது என்னது? ये जो बाबेल के जो मीनार के मकसद क्या है, தங்களுக்கு பெயரை சம்பாதித்துக் கொள்வது, जो अपना नाम को जो है वो कमाना चाहते தங்கள் हैं, நாமத்தை உயர்த்துவது. अपने नाम को जो ऊंचा करने के இன்றைக்கு लिए। நவீன திருச்சபைகளிலே आज जो नवीन जो कलीसिया में நாம் என்ன பண்ணுகிறோம், हम क्या करते हैं, பேராசை உள்ளவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். जो नाम के ऊपर जो बड़प्पन के ऊपर जो बपतिस्मा देते हैं, அவங்களுக்கு நிறைய அவார்டு கொடுக்கறாங்க, उनके जो बहुत सारे जो अवार्ड देते हैं, டாக்டரேட் கொடுக்கறாங்க, जो डॉक्टरेट देते हैं, பிஷப்னு அபிஷேகம் जो பண்றாங்க, अभिषेक करके अभिषेक करते हैं, ரெவரண்ட்னு அபிஷேகம் जो பண்றாங்க. रेवरेंड करके अभिषेक करते हैं। ஹalleluya. हालेलुया। நான் மிஷனரியா வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் 11வது வருஷம் தான் பிரகாஷ் ஐயா எனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தார். मैं जो मिशनरी में जो 10 साल के बाद में जो प्रकाश अय्या जो है मुझे तो है बिशप पास्टर करके दिए हैं। அது ஒரு நாள் திடீர்னு அவருக்கு என் மேல பரிதாபம் வந்து, ஏண்டா இன்னும் நீ பாஸ்டர் ஆகலையான்னு கேட்டார். वो एक दिन अचानक से जो बेचारा होकर तू अभी तक पास्टर नहीं बना है क्या, இல்ல இன்னும் பிரதர்னா போட்டுட்டு இருக்கறேன். या अभी भी तू ब्रदर ही रहेगा। ஹalleluya. அப்ப நீங்க எல்லாம் பாஸ்டர்னு கூப்பிடுவீங்க, आप सब जो पास्टर करके पुकारते, ஆனா உண்மையில நான் பாஸ்டர் கிடையாது. पर सच्चाई में पास्टर नहीं। அங்க இருந்து வர்ற லெட்டர்ல எல்லாம் பிரதர் லாரன்ஸ் தான் வரும். वहां से जब जो पत्र जो आता है उसमें जो है ब्रदर लॉरेंस करके लिखा हुआ அவரே रहेगा, பரிதாபப்பட்டு वही बहुत बेचारा होकर 11 வருஷம் जो முடிஞ்சிடுச்சேடப்பா, 11 वर्ष हो गया है, சரி வா உனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுக்கறேன். ठीक है तुझे मैं पास्टर की जो है ये आदर देता அந்த हूँ। ஈரோடு கன்வென்ஷன்ல எல்லாருக்கும் முன்னாடி பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தேன். वो जो ईरोड की जो कन्वेंशन में जो मुझे जो पास्टर की जो आदर जो दिए हैं, கொடுத்துட்டு அன்னைக்கு என்னை சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு போனாரு. उसे देखकर मुझे जो है भोजन के लिए लेकर गए थे। சாப்பிட போகும்போது சொன்னாரு, जब खाने के समय में எவங்கிட்டையும் உன்னை பாஸ்டர்னு சொல்லாத, किसी का पास में तू पास्टर करके मत कहो, மிஷனரின்னு சொல்லு. मिशनरी करके कहो। நீ ரெவரண்ட்னு சொல்லலாம், तुम रेवरेंड करके कह ஒரு सकते பையனும் हो, மதிக்க மாட்டான். कोई भी तुम्हारी इज्जत नहीं ஆனா करेंगे। மிஷனரின்னு சொல்லி பாரு, यदि तुम जब मिशनरी करके कहोगे எல்லாரும் உன்னை மதிப்பாங்க. सारे लोग तुम्हारी आदर நீ करेंगे। பிஷப்னு சொன்னா கூட ஒரு பையனும் மதிக்க மாட்டான் बिशप करके कहने से भी तुम्हारी कोई आदर नहीं करेंगे, அப்படினாரு. इस प्रकार कहा है। இன்னைக்கு அதனால நான் பாஸ்டர்னு எல்லார்ட்டையும் சொல்றது கிடையாது. इसीलिए मैं आज भी जो किसी पास में पास्टर करके नहीं कहता हूँ। வெளியில இருக்கிற சபைகள் எல்லாம் மிஷனரின்னு சொல்லி தான் நான் போறேன். जो बाहर के जो कलीसिया में मैं मिशनरी करके कहकर जाता हूँ। அந்தமான்ல மிஷனரியா இருக்கிறேன். मैं अंडमान में मिशनरी हूँ। நம்முடைய பேர்னாலே நமக்கு ஒன்றும் கிடையாது. हमारे नामों से कुछ नहीं है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய தேவனுடைய கிருபையினாலே தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள हमारे வேண்டும். परमेश्वर की कृपा के वजह से हम सब कुछ प्राप्त कर सकेंगे। ஒரு தடவை ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டுல வேலூர்ல இருக்குது. एक बार में जो है तमिलनाडु में एक जो संगठन जो वेलूर में है, அவங்க எல்லாத்துக்கும் பிஷப் ஆர்டினேஷன் கொடுக்கறவங்க. वो जो सबके जो बिशप के जो ऑर्डिनेशन जो देते हैं, அவங்க ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. वो लोग एक दिन मुझे बुलाए हैं। பாஸ்டர் நீங்க ரொம்ப நாள் 30 வருஷத்துக்கிட்ட அந்தமான்ல ஊழியம் செய்யறீங்களா? पास्टर आप जो लगभग जो 30 वर्ष जो अंडमान में जो सेवकाई करते हैं, உங்களுக்கு நாங்க பிஷப்னு ஒரு இது கொடுக்க போறோம். आपको जो हम एक बिशप करके जो है पद देना चाहते நான் हैं। சொன்னேன் ஐயா எனக்கு வேணாம் ஐயா. मैंने कहा मुझे नहीं चाहिए अय्या, அதை எங்க ஐயாவே கொடுத்துட்டு இருக்காரு, தேவைன்னா நான் அவர்கிட்ட கூட वो வாங்கிக்குவேன். जो मेरे पास्टर ही मुझे देते, अगर मुझे जरूरत पड़े तो मैं उनसे ले लूंगा। அவர் என்னை கேட்டார், நான் வேணான்னு சொல்லிட்டேன். उन्होंने मुझसे पूछा था, मुझे नहीं चाहिए, எனக்கு मैंने வேணாம் कह அப்படின்னே. दिया, मुझे नहीं चाहिए, ஆனா அவங்க உடல. फिर भी मुझे नहीं छोड़े हैं। எப்படி இந்த பேங்க்காரர் நம்மள கூப்பிட்டு லோன் வாங்கிக்கன்னு சொல்லுவாங்களோ, कैसे जो बैंक जो है हमें जो बुलाकर जो ऋण ले लीजिए करके कहते அந்த हैं, மாதிரி நீ பிஷப் வாங்கிக்கோட்டேன்னு இருந்தாங்க. उसी प्रकार वो भी जो है बिशप का पद ले लीजिए करके சரி कहते கழுத हैं। இவங்க இவ்வளவு வற்புறுத்துறாங்களா, சரி கொடுங்கய்யா அப்படின்னு. ठीक है, वो इतने कहते हैं करके ठीक है दे दीजिए अय्या करके। அப்புறம் ஒரு லிஸ்ட் அனுப்புனாங்க. उसके बाद में लिस्ट भेजे हैं, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னா. लगभग जो 3 लाख रुपए जो खर्च होगा। இங்க ஒரு ஹோட்டல்ல அவங்களுக்கு ரூம் எடுக்கணும், यहाँ पे जो होटल में एक रूम लेना है, அவங்க போக வர செலவு எல்லாம் तो பாத்துக்கணும், जाने
जाने आने का खर्चा भी देखना है। அன்னைக்கு பிஷப் ஆர்டினேஷன் கொடுக்குற அன்னைக்கு அங்க ஒரு 10-30 பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடணும். वहाँ में जो बिशप ऑर्डिनेशन में आने वाले 30-40 लोगों को जो है भोजन देना है। இப்படி ஒரு லிஸ்ட் அனுப்புனாங்க. इस प्रकार का जो है एक जो है दिनचर्या जो भेजे हैं, இவ்வளவு காசு செலவாகும். जो इतनी पैसा खर्च होगा। நாங்க என்கிட்ட 10 காசு கிடையாது. मैंने कहा मेरे पास 10 पैसा भी नहीं है, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படினா. मुझे नहीं चाहिए। அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. उसके बाद में थोड़े कम करे, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்க. 1.5 लाख खर्च होगा, அது வேணானே. वो भी नहीं चाहिए। 1 லட்சம் ரூபாய் கொடுங்க ஐயா. 1 लाख रुपए तो दीजिए, वो भी नहीं चाहिए। ஒரு 50 காசு கொடுங்க. 1.50 तो दीजिए, வேணவே வேணாம், मुझे नहीं चाहिए। அப்புறம் 25 வரைக்கும் வந்தாங்க. அதுக்கு அப்புறம் அவங்களால இறங்க முடியல. 1.25 करके तक आए, उसके बाद उतर नहीं நம்ம सके। அது கூட நம்மகிட்ட இல்ல. उतने भी मेरे पास में नहीं है। ஹalleluya, हालेलुया। அப்ப நீங்க காசு கொடுத்தா என்ன பட்டமும் கிடைக்கிறதுக்கு தயாரா तो இருக்கு. जो पैसे देने से कोई भी पद जो मिलेगा कर कैसा है, மனுஷனாலே வருகிற மகிமை, जो मनुष्य के ओर से जो आने वाले जो அது आदर, தேவனாலே வருகிற மகிமை वो जो அல்ல. परमेश्वर के ओर से आता वाला महिमा नहीं, மனுஷனாலே வருகிற மகிமை. जो मनुष्य के ओर से आता वाला जो महिमा। நான் ஒரு பிஷப் ஆயிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? मैं एक बिशप बन जाता तो आप क्या करेंगे? நீங்க அப்பவும் இப்படி தான் இருப்பீங்க. आप उस और टाइम भी इसी प्रकार நீங்க करेंगे। எல்லாரும் திரும்ப கொஞ்சம் கூட உற்சாகமாய் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி எல்லாரும் எல்லா கூட்டத்துக்கு வந்துட போறீங்களா என்ன? और आप भी जो बहुत ही उल्लास के साथ में जो सारे जो सभा में पाएंगे क्या? ஐயா நம்ம ஐயா பிஷப் ஆயிட்டாரு, हमारे अय्या जो है बिशप बन गए हैं, அதனால நம்ம இன்னும் கேர்சல் எல்லாம் கலந்துக்கணும். इसीलिए हम जो कैसल में जो है ये எல்லா करेंगे, உபவாசத்திலையும் போகணும். सारे उपवास में जाएंगे। மனம் திரும்ப போறீங்களா என்ன? क्या आप मन फिराएंगे? கிடையாது. नहीं, அதனால நான் இப்படியே இருந்துக்கிறேன். நான் इसीलिए मैं जैसा हूँ वैसे ही நீங்களும் हूँ, அப்படியே இருந்துக்கங்க. आप भी उसी அது प्रकार உங்களுக்கு रहिए। பிரச்சனை இல்ல, எனக்கும் பிரச்சனை இல்ல. आपको भी कोई समस्या नहीं है, मुझे भी कोई समस्या அப்ப नहीं है। பாருங்க, तब देखिए, இன்னைக்கு கட்டடங்களுடைய வலிப்பத்தை பார்க்கறாங்க. आज हम उस जो है भवन की जो पीढ़ियों को देखते हैं, பெரிய பெரிய கட்டடங்கள்ல தான் ஆண்டவர் இருக்கிறார்னு நினைக்கிறாங்க. जो बड़े बड़े भवनों में सिर्फ परमेश्वर रहते हुए सोचते हैं, ஆடம்பரத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று जो நினைக்கிறாங்க. परमेश्वर जो उस जगह पर है करके सोचते हैं। ஹalleluya, हालेलुया। எவ்வளவு பேர் சபையில வர்றாங்களோ 1000 பேர் 2000 பேர் வந்தாங்கன்னா அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார்னு जो कितने நினைக்கிறாங்க. लोग जो कलीसिया के जो 1000-2000 लोग वहीं पर परमेश्वर करके सोचते हैं। நாம மனுஷனுடைய வெற்றியை வைத்து நாம் அளவிடுகிறோம். जब मनुष्य को जीत को रखकर हम नापते हैं। இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, आज बहुत सारे जन देखिए, பாஸ்டருக்கு நல்ல கார் இருக்குதா, पास्टर के पास बहुत अच्छा कार है, அவங்க வீடு எவ்வளவு பெரிய வீடா இருக்குது, उनका घर कितना बड़ा है, எவ்வளவு ஆட்கள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க, कितने जो लोग उनके पास है, எத்தனை கார் வச்சிருக்காரு, எத்தனை வீடு வச்சிருக்காரு. कितने कार है, कितने घर है, அதுதான் உண்மையான பாஸ்டர் என்று நினைக்கிறோம். वही जो सच्चाई पास्टर सोचते हैं। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு பலிபீடங்கள் எல்லாம் மேடைகளாய் மாறி போச்சு. आज जो वेदी देखे जो है ऊपर जो है स्टेज बन चुका है। இங்க ஜெப கூட்டங்களுக்கு பதிலாக நாடக மேடைகள் நடந்து यहाँ पे கொண்டிருக்கிறது. जो प्रार्थना की जो मंच पर जो है वहाँ पर जो नाटक हो रहा है। முன்னாடி மகிமை இருந்த தேவனுடைய பலிபீடத்திலே पहले जो परमेश्वर की वेदी में महिमा थी, இன்னைக்கு புகை விடுற மிஷின் உட்கார்ந்துட்டு இருக்குது. अभी जो है धुआं छोड़ने वाले जो लाइट वहाँ पर है। ஹalleluya, हालेलुया। இன்னைக்கு புகை போட்டுட்டு இருக்குது. அது आज वो धुआं छोड़ता है। ஊழியக்காரன் புகைக்கு மத்தியில பேசிக்கிட்டு जो இருக்கிறான். सेवक जो उस धुआं के सामने खड़े होकर बातें ஜனங்க करते हैं, நினைக்கிறாங்க அவன் நம்ம வானத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது जो सारे மாதிரி. लोग सोचते हैं कि आसमान में बैठकर वो बात करता है। இந்த மந்திரவாதிகளை பார்த்திருக்கீங்களா நீங்க? ये जो सारे जो पुजारी को जो देखे, அவங்க எப்படி இருப்பாங்க? वो किस प्रकार के எப்ப हैं? பார்த்தாலும் ஒரு புகைக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருப்பான். जब भी देखो जो धुआं के अंदर में बैठे அவன் रहते முன்னாடி हैं, ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். उसके सामने जो आग जो जलते யாராவது रहेगा, போனா புஷ்னு அதுல கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் அள்ளி போடுவான் அவன். जो कोई भी उसके ऊपर में कुछ भी जो डालकर जो धुआं उड़ाते हैं, அப்படியே பயங்கரமா புகை வரும். बहुत ही भयानक धुआं चलता ஊன்னு रहेगा, கத்துவான். ऊ करके चिल्लाते நம்ம रहेंगे। பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் அங்க உட்கார்ந்துட்டு हम இருக்கும். जब देखें तो बहुत ही भयानक जो विषय वहाँ पर चलता ஒரு रहेगा। அட்மாஸ்பியர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி एक வச்சிருப்பான். जो प्रकृति इस प्रकार का करके रखते हैं, ஆனா அவனை ஒரு 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 கப்பை போட்டு ஒரு கொரடை போட்டு இழுத்து அவனை வெளியே கொண்டு வாங்க. वो जो एक डंडा डाल को जो खींच कर लेके आई है, நம்ம கிட்ட இருக்கிற பலம் கூட அவன்கிட்ட இருக்காது. जो हमारे पास रहता है बल भी उसके पास में नहीं ஒரு रहेगा। சாதாரண மனுஷனா இருப்பான். वो एक साधारण व्यक्ति இன்னைக்கு रहेगा। अनेक ஊழியக்காரங்க அப்படித்தான் आज இருக்கிறாங்க. जो बहुत से सेवक इस प्रकार के அவங்க हैं, சாதாரண மனுஷர்கள் वो தான். एक साधारण व्यक्ति है, ஆனா அவங்க போடுற டிராமாவை வச்சு ஜனங்களை அவங்க பெரிய ஆளுன்னு நினைக்க வைக்கிறாங்க. पर वो डालकर जो नाटक की वजह से सारे लोग समझते हैं कि वो बहुत ही बड़ा है। பயங்கரமான விளக்கு அவங்களுக்கு முன்னாடி போட்டு जो வச்சிருக்காங்க. बहुत ही भयानक जो लाइट उसके सामने डालकर रखे हैं, அவர்களுக்கு பயங்கரமான ஆம்பிளிஃபையர் தேவையா இருக்குது. उसके लिए जो बहुत ही भयानक जो एम्पलीफायर புகை चाहिए போடுற है, மிஷின் அவங்களுக்கு தேவையா जो இருக்குது. धुआं डालने की मशीन की जो பார் आवश्यकता है, லைட் அவங்களுக்கு தேவையா जो இருக்குது. बार लाइट की आवश्यकता है, தங்களுடைய பலவீனத்தை குறைக்கும்படியாக உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் जो எடுத்துக்கொள்கிறார்கள். अपने जो बलहीन कार्य को नीचा करके जो दुनिया के सारे कार्य को अपने पास जो खींचते हैं, ஆனா அந்த திரையை விலக்கி பாருங்க, पर उस जो पर्दे को हटाकर देखिए, அவங்க சாதாரண वो மனுஷங்க. एक साधारण व्यक्ति
है। இன்னைக்கு ஜனங்கள் அப்படிப்பட்டதான போலி தனங்களை பார்த்து ஏமாந்து போறாங்க. आज लोग जो इस प्रकार झूठे लोगों को देखकर जो बेवकूफ बन जाते हैं। பாபேல் என்பது ஒரு நாடக மேடை. जो बाबेल जो एक नाटक की जो मंच है, அங்கே திரையை விலகி பார்த்தா वहाँ पर पर्दा को हटाकर देखिए, அங்கே மனுஷனுடைய அயோக்கியத்தனம் தான் இருக்கும். वहाँ पे जो मनुष्य का जो है अधर्म कार्य दिखेगा आपको। ஹalleluya. हालेलुया। அங்கே தேவனுடைய சித்தம் இருக்காது. वहाँ पर परमेश्वर की जो सिद्ध नहीं है, அங்கே ஆண்டவருடைய கிரியைகள் இருக்காது. वहाँ पर परमेश्वर क्रिया नहीं रहेगा। ஹalleluya. हालेलुया। இவங்களுக்கு என்ன ஆச்சு? इनको क्या हुआ? செதறி போகிறதுக்கு பயம் ये இவங்களுக்கு. जो बिखर जाने का एक डर आ गया है। தேவனுடைய சபையானது எருசலேமிலே வளர்ந்து கொண்டே இருந்தது. ये जो परमेश्वर का जो कलीसिया जो है वहाँ पर जो बढ़ोतरी होता है, எருசலேமிலே பெருகி கொண்டே இருந்தது. जो यरूशलेम में जो हो फैल रहा है। ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னாரு, परमेश्वर ने देखकर कहते हैं, நீங்க எருசலேமிலும் आप यरूशलेम में, யூதேயாவிலும் यहूदा में, சமாரியாவில जो समरिया में, உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியா போங்க. पूरे दुनिया में सबके सामने जो गवाही बनकर ஆனா रहिए। இவங்க என்ன பண்ணாங்க? पर ये लोग क्या करते हैं? எருசலேமிலே மாத்திரம் வளர்ந்துகிட்டு जो இருந்தாங்க. यरूशलेम में सिर्फ जो बढ़ोतरी होते हैं, ஒரு எருசலேமிலே மாத்திரம் வளருகிற ஒரு சபை. वो जो यरूशलेम में सिर्फ जो कलीसिया जो बढ़ती है, எல்லா அப்போஸ்தலர்களும் எருசலேமிலே இருந்தாங்க. सारे प्रेरितों जो यरूशलेम में है, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எருசலேமிலே இருந்தாங்க. सारे परमेश्वर लोग जो यरूशलेम में ही है। அவங்க எருசலேமை விட்டு யூதேயாவுக்கு போகல, वो जो यरूशलेम से यहूदा में नहीं गए, சமாரியாவுக்கு போகல, समरिया में नहीं गए, இனி அவங்க உலகமெல்லாம் போகல. और कोई भी दुनिया पर कहीं पर नहीं गए हैं। ஆண்டவர் அவர்கள் சிதறி போகும்படியாக விரும்பினார். परमेश्वर ने जो बिखर जाने के लिए जो कहा गया है, ஏனென்றால் அவர்கள் சிதறி போனால் தான் தேவனுடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் போக जब முடியும். वो बिखर जाएंगे तो इस दुनिया के सारे राज्य को तो वो जा सकेंगे। ஆனால் இவர்கள் சேர்ந்திருப்பது ஒற்றுமை என்று நினைத்துக் पर ये सब கொண்டிருந்தாங்க. कुछ एक और जो इकट्ठे होकर रहते करके सब इकट्ठे है करके सोचते हैं। ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया था? அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா प्रेरितों के 4वें अध्याय की बात में जब पढ़ेंगे, அங்கே சபையிலே உபத்திரவத்தை அனுப்பினார். वहां में जो कलीसिया में जो उपद्रव को डाल दिए हैं, எருசலேமிலே உபத்திரவத்தை जो அனுப்பினார். यरूशलेम में जो उपद्रवकारी डाले हैं, எருசலேமிலே உபத்திரவம் அதிகமான போது जब यरूशलेम में जो उपद्रवकारी बढ़ चुका வேத था, வசனம் சொல்லுகிறது சபையானது சிதறி போனது. परमेश्वर के जो कार्य करते हुए सारे कलीसिया जो बिखर चुका है। சபை சிதறினதுனாலே जब कलीसिया बिखर चुका था, இந்தியாவுக்கு தோமா வந்தாரு. जो भारत में जो तोमा आए हैं, ஐரோப்பா நாடுகளுக்கு சபை சிதறி போனது. जो यूरोप जो जगह में जो कलीसिया बिखर चुका है, ஆசியாவின் பல பகுதிகளிலே சபை சிதறி போனது. जो आशिया में कई जगह में जो कलीसिया बिखर चुका है, போன இடங்களில் எல்லாம் அவர்கள் சபைகளை உருவாக்கினார்கள். जाने वाले सारे जगह में जो कलीसिया को जो उद्घाटन किए हैं, அவர்கள் சிதறி போனது தேவ ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாய் वो இருந்தது. जो बिखरने का वजह जो परमेश्वर राज्य के लिए वो आशीष है। இவங்க சொல்றாங்க, ये लोग कहते हैं, நம்ம சிதறி போனோம்னா சிதறி போயிருவோம். यदि हम बिखरना है तो हम बिखर जाएंगे। அதனுடைய ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति की जो 11वां अध्याय उसमें 4वां वचन को हम देखेंगे। பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். फिर उन्होंने कहा, आओ हम एक नगर और एक मीनार बना ले जिसकी चोटी आकाश से बातें करे, इस प्रकार से हम अपना नाम करें, ऐसा ना हो कि हमको सारी पृथ्वी पर फैलना पड़े। இவங்க சொல்றாங்க, यहाँ पर कहते हैं, நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. हमें इस पृथ्वी को सारी जगह बिखरा बिना। இது ஒரு நூதன உபதேசம். இது ये एक झूठे उपदेश है। சிதறி போனா என்ன நடக்கும்? तो बिखरने से क्या होगा? வனாந்தரத்தின் வழியாக போக वो வேண்டும். जो मरुस्थल भूमि की ओर से जाना அங்க पड़ेगा, ஒண்ணும் கிடைக்காது. वहाँ पर कुछ नहीं मिलेगा। அந்த ஒரு பயம் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. वो एक डर उसके अंदर में आ चुका है, அதனால தான் இவங்க கோபுரத்தை கட்டினாங்க. इसीलिए वो जो मीनार को बनाए हैं। இதுதான் கள்ள உபதேசத்தின் பயம் என்பது. यही जो झूठे उपदेशक का एक डर है, அவங்களுக்குள்ள எப்பவும் ஒரு பயத்தின் ஆவி இருக்கும். उसके अंदर में कभी भी एक भय का जो है எப்பவும் आत्मा ஒரு रहेगा, பாதுகாப்பற்ற தன்மை இருக்கும். कभी एक जो सुरक्षा की जो अपने अंदर रहेगा। இது ஒரு கோட்டை போன்ற திருச்சபை போல நமக்கு தோன்றும். ये एक जो है अच्छी एक जगह है करके सोचेंगे, யாரும் இதை உடைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். कोई भी जो इस गुम्बद को तोड़ नहीं सकेंगे सोचते हैं। ஆனா மக்கள் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா और लोग वहाँ पर देखिए, மக்கள் அவங்க கேள்வி கேட்க பயப்படுவாங்க. लोग उनसे प्रश्न पूछने के लिए जो है डरेंगे, அதுல இருந்து வெளியே வர பயப்படுவாங்க. उससे बाहर आने के लिए वो डरेंगे, வெளி உலகத்தை பார்க்க जो பயப்படுவாங்க. बाहरी दुनिया को देखने के लिए वो डरेंगे। இந்த பயம்தான் இந்த மாதிரியான பாபேல் கோபுரத்திற்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது. ये जो डर जो है इस जो है बाबिलोन के जो गुम्बद के जो है एक नींव है। இப்படிப்பட்ட பயம்தான் கள்ள உபதேசங்களுக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது. इस प्रकार जो डर जो है झूठे उपदेशों के लिए जो है, இது என்ன பண்ணுகிறது? ये क्या करता है? ஒற்றுமை மனப்பான்மையை உருவாக்குறதை போல தோன்றும். जो एकजुट रहने का जो है आपको दिखाई देगा, ஆனால் அதனுடைய மையத்திலே நாம் பார்த்தோம்னா पर उसके अंदर में आप जाकर देखिए, அச்சத்தினாலே பயத்தினாலே விளைந்த ஒரு ஒற்றுமையாய் அது காணப்படும். जो एक डर और एक जो गिड़गड़ा के साथ में जो आपको दिखाई देगा। தேவனுடைய
மக்கள் தனித்துவமாய் இருக்க கர்த்தர் जो அழைத்திருக்கிறார். परमेश्वर जो लोग जो है अलगपन रहने के लिए जो परमेश्वर ने बुलाया गया है, அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறபடினாலே वो जो परमेश्वर लोग होने के वजह से, உலகத்திலிருந்து வேறுபடுத்தி அவர்களை जो அழைத்திருக்கிறார். दुनिया से उन्हें जो अलग करके उन्हें बुलाया गया है, ஹalleluya. हालेलुया। அவர்கள் மனுஷனுடைய கற்களாலே கட்டப்பட்ட கோபுரத்திலே அடங்கி இருப்பவர்களுக்காக அல்ல, वो जो मनुष्य से बांधे जो पत्थर की तरह जो नहीं है, அந்த கோபுரத்திலே பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்காக அல்ல. वो जो मीनार में जो एकदम अच्छी सुरक्षा रहने के लिए नहीं। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, வேத வசனம் சொல்லுகிறது, அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். पवित्र वचन कहते हैं 11வது அதிகாரம் 5ஆம் வசனம், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். जब लोग नगर और गुम्मट बनाने लगे तब उन्हें देखने के लिए यहोवा उतर आया। இந்த பகுதியில மிகவும் அருமையான வசனம் இந்த வசனம் தான். इस भाग में बहुत अच्छा वचन जो इसमें है, மனுஷன் செய்கிற காரியத்தை பார்க்கிறதுக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார். जो मनुष्य को करने वाले जो कार्य को देखने के लिए परमेश्वर ने उतर कर आते हैं। ஹalleluya. हालेलुया। கோபுரத்தையும் நகரத்தையும் பார்க்கிறதுக்காக கர்த்தர் இறங்கி जो வருகிறார். गुम्मट और उस नगर को देखने के लिए जो है परमेश्वर उतर कर आते हैं। ஆமென். கோபுரத்தின் உயரத்தை அவர் பார்க்கும்படியாக வரவில்லை, गुम्मट के जो है ऊंचाई को देखने के लिए नहीं, அதனுடைய அஸ்திவாரத்தை பார்க்க வர்றார். उसकी जो नींव को देखने के लिए। ஹalleluya. हालेलुया। அஸ்திவாரத்தை ஆண்டவர் ஆராய்ச்சி செய்யும்படியாக जो வருகிறார். उसके नींव को जो खोजने के लिए जो परमेश्वर आते हैं। எபிரேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, जो इब्रानियों के जो 4 अध्याय के 13वां वचन कहता है, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்ல, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். सृष्टि की कोई वस्तु उससे छिपी नहीं है, वर्णन जिससे काम है, हमें उसकी आंखों के सामने सब वस्तुएं खुली और प्रकट है। அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவும் இல்லை. उनके जो दृष्टि में कोई भी चीज छिपा हुआ नहीं है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நவீன கிறிஸ்தவத்துல आज जो नवीन जो मसीहा में தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிற கள்ள உபதேசர்கள் மத்தியிலே अपने आप को ऊंचा करने झूठे उपदेशों में ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை சோதித்து பார்க்கிறார். परमेश्वर उनके अंदर में आके जो उनके परीक्षा करते हैं। அவர் விளக்க பார்க்கல, वो जो रोशनी को नहीं देखे, கேமராவை பார்க்கல, कैमरा को नहीं देखे, பணத்தை பார்க்கல, पैसा को नहीं देखते, பில்டிங்க பார்க்கல, जो भवन को नहीं देखते, அவர் அவருடைய அஸ்திவாரத்தை பார்க்கிறார். वो उसकी नींव को देखते हैं। அந்த மூலைக்கல்ல யார் போட்டதுன்னு பார்க்கிறாரு. उस जो मुख्य जो है पत्थर को किसने डाला அது है? கிறிஸ்து போட்ட மூலைக்கல்லா, वो क्या मसीहा डाला है जो पत्थर है, இல்லாவிட்டால் நிம்ரோத்துடைய மூலைக்கல்லா? या उस निम्रोद की उस पत्थर है? அந்த அஸ்திவாரம் யாருடைய அஸ்திவாரம்? वो जो नींव किसकी है? அது கிறிஸ்துவின் மேல கட்டப்படுகிற वो அஸ்திவாரமா, जो मसीहा के ऊपर बांधने वाली नींव है, இல்லாவிட்டால் நிம்ரோத்தின் அஸ்திவாரத்தின் மேல या கட்டப்படுகிறதா? उस निम्रोद की जो ऊपर बांधने वाली नींव है? 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, दो पत्रस की पुस्तक 2 अध्याय इसकी 9वां वचन कहता है, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று இரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். तो प्रभु के भक्तों की परीक्षा में से निकाल लेना और अधर्मियों को न्याय के दिन तक दंड की दशा में रखना भी जानता है। அழகவனீங்க, ஆண்டவர் அவரவர்களுக்கான நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். परमेश्वर जो है अपने जो उनके अपने जो किया कर्म के लिए जो न्याय रखते हैं, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதவர்களுக்குமான நியாய தீர்ப்பை கர்த்தர் जो வைத்திருக்கிறார். झूठे उपदेश और झूठे शिक्षकों जो उनके लिए जो न्याय रखा हुआ है, அவருடைய மாய வலையிலே சிக்காம தேவனுடைய பட்சத்திலே நின்று கர்த்தரை ஆராதிக்கிற உண்மையான தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவும் அவர் நியாய நாளை उनके வைத்திருக்கிறார். जो माया जाल में आपको नहीं फंसकर जो है सच्चाई से उनकी जो आराधना करने के लिए। ஆதியாகமம் 11வது அதிகாரம் 7-8 வசனத்தை பாசிங்க. उत्पत्ति की जो 11वां अध्याय के उसमें 7 और 8 के वचन को देखिए। ஆண்டவர் சொல்றாரு, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசைகளை தாறுமாறுக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். इसलिए आओ हम उतरकर उनकी भाषा में बड़ी गड़बड़ी डालें कि वे एक दूसरे की बोली को न समझ सके। इस प्रकार यहोवा ने उनको वहां से सारी पृथ्वी के ऊपर फैला दिया और उन्होंने उस नगर का बनाना छोड़ दिया। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, நாம் இறங்கி போய் मैं उतरकर जाकर ஒருவர் பேசுகிறதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம். जो एक दूसरे की जो बातें भाषा की जो बोली में जो गड़बड़ी डालता हूँ। இங்கே பாபேலிலே தேவனுடைய நியாய தீர்ப்பானது தண்டனை அல்ல, यहाँ पर जो बाबेल में जो उनकी जो न्याय की वहां पर जो दंड नहीं है, அவர்களை ரட்சிக்க கூடியதான ஒரு காரியமா இது காணப்பட்டது. उन्हें जो उद्धार करने के लिए जो कार्य दिखता அது है, தேவனுடைய ஒரு மீட்பு நடவடிக்கையா இருந்தது. वो जो परमेश्वर बचाव की जो दिन जो है, தவறான திசையிலே அமைகிறதான ஒற்றுமையானது जो गलत दिशा में जाने वाली जो एक झुंड जो बनती है, அது பிளவை விட ஆபத்தானது. वो बहुत ही जो है डरावना और भयानक है। அல்லேலூயா. हालेलुया। அது பிரிந்திருக்கிறதை காட்டிலும் ஆபத்தானது. वो जो अलग रहता है बहुत ही जो है भयानक है। சில நேரத்துல பாத்தீங்கன்னா कुछ समय में अब देखिए குடும்பங்கள்ல கூட परिवार में भी
பொல்லாதது செய்யறதுக்காகவே சிலர் ஒற்றுமையா கூடுவாங்க. जो बुरा कार्य करने के लिए सब एकजुट रहेंगे, மத்தவங்களுக்கு பொல்லாதது செய்யறதுக்காக ஒரு மனசா கூடுவாங்க. जो दूसरे के जो बुरा कार्य करने के लिए एकजुट बनकर रहते हैं. ஹalleluya. हालेलुया. சமீபத்துல ஒரு நியூஸ் வாசித்தேன். सभी पे मैंने जो न्यूज़ मैंने ஒரு पढ़ा, அழகான குடும்பம், एक बहुत ही सुंदर परिवार, அவருடைய கணவர் நல்ல ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், वो जो मनुष्य जो बहुत अधिक जो कमाते हैं, நல்ல அருமையான பிசினஸ் பண்றவரு. बहुत अच्छे जो है बिजनेस करते हैं, ஆனா அந்த வீட்ல இருக்கிறதான அந்த மனைவிக்கு ஒரு கள்ள தொடர்பு உண்டானது. पर उस घर में उनकी जो पत्नी को जो है एक गलत जो रिश्ता जो है, ஒரு அதிலும் வயசுல ரொம்ப குறைந்த வயசுல ஒரு பையனோடு கூட, वो जो उम्र में बहुत ही कम वाले लड़के के साथ में, அப்படியாக இந்த உறவு கணவனுக்கு தெரிய வந்தது. इस प्रकार जो संबंध जो उनके पत्नी को जब जानने लगा, அவங்களுக்கு ரெண்டு நல்ல அழகான பிள்ளைகள் வேற இருந்தாங்க. उनको बहुत ही अच्छे सुंदर जो बच्चे थे, அந்த கணவர் எவ்வளவோ அதை சொல்லி பார்த்தார். उनके जो पति कितने उसे जो बोले हैं, அப்புறம் குடும்பத்துக்காரங்க எல்லாம் வந்து சொல்லி तो பார்த்தாங்க. परिवार सारे लोग आकर कह चुके थे, இந்த मனைவி அதை விடுகிறது மாதிரி இல்ல. तो जो पत्नी जो उसे छोड़ती नहीं है, கடைசியில अंतिम में இந்த கணவனை கொலை செய்யும்படியாக ஒரு திட்டம் தீட்டினாங்க. वो अपने जो पति को जो हत्या करने के लिए जो है वो योजना बना दी है. அவளுடைய அந்த கள்ளக்காதலோடு சேர்ந்து கொண்டு, वो जो है उसके जो प्रेमी के साथ அவருடைய मिलकर, நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு, उसके सारे दोस्तों के साथ मिलकर வீட்டுல ஒரு நாள் இரவு இந்த கணவன் தூங்கி கொண்டிருக்கும் போது மனைவியோடைய உதவியோட கழுத்தை நெருக்கி அவங்க கொண்டு போட்டாங்க. जो रात के समय उसको जब पति सोते समय जो उसकी जो पत्नी के जो कपड़े के द्वारा ही जो है उसे गले जो है कस कर दिए हैं. ஆனால் அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருந்தபடினாலே, और सबको जो कार्य जानते हैं, இந்த தவறான உறவு ஊரெல்லாம் தெரிஞ்சதுனால ये जो गलत जो रिश्ते के सारी जो दुनिया में जानते हैं, அடுத்த செகண்டே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க जो எல்லாரும். अगले क्षण में जो पुलिस जो उसे अरेस्ट कर चुके थे. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு ஒரு தவறான விஷயத்தை செய்யறதுக்கு ஒன்று கூடுகிற இந்த ஒற்றுமை இருக்குது பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. आज जो एक गलत कार्य करने के लिए एक झुंड जो इकट्ठा होता है वो बहुत ही जो है गलत जो है. பாபேலிலே கூடினதான அந்த ஒற்றுமை அப்படிப்பட்டதான ஆபத்து நிறைந்ததா जो இருந்தது. बाबेल में जो झुंड जो इकट्ठा जो हुआ तो वो इस प्रकार का है. அதனால தான் கர்த்தர் அவளை சிதறடித்தார். इसीलिए परमेश्वर ने जो है बिखर दिए थे. தவறானதை செய்யும்படியாக கூடுகிற ஒற்றுமை. जो गलत कार्य करने के लिए एक झुंड होते जो है. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு अनेகர் அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்க்கிறோம். आज बहुत सारे लोगों को इस प्रकार हम देखते हैं. ஆக பாபேலில் நடந்ததான இந்த சிதறடிப்பானது इसीलिए जो बाबेल में जो होला जो बिखरे वाले जो कार्य है, தேவனுடைய கருணையை நமக்கு காண்பிக்கிறது. जो परमेश्वर करुणा जो हमें दिखाती ஒரு है, கலகம் நிறைந்த ஒரு அமைப்பை, ये जो है गड़बड़ी करने वाले जो वहां पर தங்களுக்கு தாங்களே அழிவை வருவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை जो अपने आप में जो है विनाश आने के लिए जो है स्थापित ஆண்டவர் है, அங்கே சிதறடித்தார். परमेश्वर वहां पे बिखर देते हैं. அவர்கள் வீழ்ந்தார்கள். वो लोग घिर चुके हैं, ஆனா அவங்க வீழல உண்மையில. पर सच्चाई में वो गिरे नहीं थे. அவர்கள் மறுபடியும் பலம் கொண்டு எழுந்து இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறாங்க. वो फिर से जो बल प्राप्त कर सारी दुनिया में जो वो आज है. அங்கே பாபேல் கோபுரத்தை கட்டுறது மாத்திரம் தான், நகரத்தை கட்டுகிறது அன்னைக்கு அவங்க விட்டுட்டாங்க. वहां में जो बाबुल जो गुम्बद जो बनाने का जो है ஆனா नगर को- இன்றைக்கு अनेक இடங்களிலே கோபுரத்தை கட்டி आज கொண்டிருக்கிறாங்க. बहुत सारे जगह में जो हम मीनार को बनाते हैं. வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, जो प्रकाशित वाक्य 18 अध्याय की दूसरा वचन कहता है, அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. उसने ऊंचे शब्द से पुकार कर कहा, गिर गया, बड़ा बेबीलोन गिर गया है, वह दुष्ट आत्माओं का निवास और हर एक अशुद्ध आत्मा का अड्डा और हर एक अशुद्ध और घृणित पक्षी का अड्डा हो गया. பாபேல் விழுந்தது, बेबीलोन गिर गया है, அதுபோல மகா பாபிலோனும் விழும். उसके बाद फिर बड़ा बेबीलोन भी गिरेगा. மனுஷனுடைய மகிமையின் மேல் கட்டப்பட்டதான எல்லா விதமான இப்படிப்பட்டதான அமைப்புகளும் விழுந்து जो போகும். मनुष्य के ऊपर बांधता है महिमा जी, इस प्रकार जो सब कुछ गिरेगा. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் சூழ்ச்சியிலே கட்டப்பட்ட எல்லா விதமான அமைப்புகளும் ஊழியங்களும் விழுந்து போகும். जो परमेश्वर के राज में विरुद्ध जो किया जो षड्यंत्र जो कार्य को सब कुछ गिरेगा. நவீன நிம்ரோத்துகளால் கட்டப்பட்ட ஒவ்வொரு கோபுரமும் தேவனுடைய அக்கினி இறங்கும் போது நொறுங்கி விழுந்து போகும். जो नवीन जो निम्रोत की ओर जो बना जो घुमट भी जो वो सब कुछ अग्नि की ओर से जो गिरेगा. ஹalleluya. हालेलुया. கேள்வி, जो प्रश्न ஆண்டவர் இப்படிப்பட்டதான பொய்யான அமைப்புகளை நியாயம் தீர்ப்பாரா என்பது அல்ல. क्या परमेश्वर जो इस प्रकार जो झूठे उपदेश में जो न्याय करे करके அந்த கோட்டை சுவர் இடிந்து விழும்போது वो जो छोटी जो जब गिरता है, நீங்களும் அந்த கோட்டை சுவருக்குள்ள இருக்கிறீங்களா இல்ல வெளியே இருக்கிறீங்களா என்பதுதான் கேள்வி. क्या आप भी उस छोटी के अंदर में या आप बाहर है? தேவன் தம்முடைய மக்களை परमेश्वर अपने लोगों को பாபேல் கோபுரத்திலிருந்து வெளியே வரும்படியாய் அழைக்கிறார். जो बाबेल के मीनार से बाहर आने के लिए कहते அந்த हैं, பாபேல் கோபுரம் கட்டப்படுகிற அந்த வேலையிலிருந்து நீங்க வெளியே வாங்க. वो बाबेल मीनार की ओर से बाहर निकल कर आइए. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படியாக வாங்க. परमेश्वर का राज्य को बांधने के लिए வேத आइए. வசனம் சொல்லுகிறது, पवित्र वचन कहता அற்பம் है, மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். जो लोग जो है बहुत ही कमती है
पर जो खेती எஜமான் पद्धति யாரை है, அனுபவம் என்று जो தேடிக்கொண்டிருக்கிறார். उसके जो है यजमान जो है किसे भेजने के लिए அவருடைய देखते हैं, வேலைக்காரர்களா நீங்க மாறுங்க. उसके जो है नौकर बनिए। ஹalleluya. हालेलुया। தூரதேசத்தை போதிக்கிற மனுஷனுடைய வேலைக்காரர்களாய் மாறாதீங்க. जो दूर उपदेश जो करने वाले जो उसके जो सेवक मत बनिए। ஹalleluya. हालेलुया। பூமியை நிரப்பும்படியாய் கர்த்தர் நம்மை तो इस அழைத்திருக்கிறார். पूरी धरती को बनने के लिए परमेश्वर हमें जो भेजा है, ஆகவே தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு சிதறி போவோம். इसीलिए परमेश्वर वचनों को लेकर हम बिखर जाए। அறியப்படாத மக்கள் மத்தியிலே தேவனுடைய வசனத்தை அறிவிப்போம். जो लोग नहीं जानते उनके ओर में वचनों को लेकर प्रकट करेंगे। இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்கள் ஒரு முறையாவது அவரை கேள்விப்படத்தக்கதாய் நம்முடைய வார்த்தையினாலே இயேசுவை அவர்களுக்கு அறிவிப்போம். अब तक का जो यीशु मसीह के बारे में जो नहीं जानते उन तक का जो इन वचनों को तो लेकर जाकर पहुंचाइए। இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை கட்டுஉள்ளாய் நாம் மாறுவோம். यीशु मसीह को जो राज्य का बांधने वाले हम बने। பாபிலோனை இல்லனா பாபேலை கட்டுஉள்ளாய் நாம் இருக்க ये வேண்டாம். बाबिलोन उस बाबेल को जो गुम्मट को बनाने की तरह नहीं रहना நாம் சிதறி चाहिए। போகாதபடிக்கு ஒரு பட்டணத்தை கட்டுவோம் என்று அவர்கள் எழுந்தாங்க. वो जो है बिखरना नहीं चाहिए करके जो एक नगर को बनाए हैं। ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் எழும்புவோம். परमेश्वर राज्य बांधने के लिए हम सब खड़े होंगे। மனுஷனுடைய நகரத்தினாலே நமக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்காது. मनुष्य के नगर से हम सबके लिए कोई सुरक्षा नहीं है। உங்களுக்கு தெரியுமா? आप क्या உலகத்திலே the safest city ன்னு சொல்லிட்டு குவைத் சிட்டியை சொல்லிட்டு இருந்தாங்க. जो दुनिया के सबसे जो सुरक्षा वाली सिटी जो है कुवैत करके कहते हैं। உலகத்துல இருக்கிற பணக்காரங்க எல்லாம் அங்க வீடு வாங்குனாங்க. दुनिया के जो सारे जो अमीर लोग जो वहां पर घर लिए हैं। பெரிய பெரிய நம்முடைய சினிமா நடிகர்கள் இருந்து பெரிய பெரிய அரசியல்வாதி வரைக்கும் குவைத் சிட்டில அவங்க வீடுகளை வாங்கினாங்க. बड़े बड़े जो नेता और जो पिक्चर के जो एक्टर सब वहां पर कुवैत में जो घर लिए हैं। இந்த ஈரான் அமெரிக்கா வார்ல என்ன நடந்துச்சு ये தெரியுமா? ईरान और अमेरिका के युद्ध में क्या हुआ है? அவன் நிறைய மிசைல குவைத் மேல தான் போட்டான். वहां में जो सारे जो मिसाइल जो कुवैत में ही डाले हैं। இன்னைக்கு நம்ம உலகத்துல எவ்வளவு பெரிய சிட்டியா இருந்தாலும் आज हम दुनिया में कितने बड़ा सिटी होने से भी மனுஷனாலே கட்டப்பட்ட எந்த சிட்டியும் பாதுகாப்பு जो கிடையாது. मनुष्य से बना कोई भी जो सिटी जो कोई भी सुरक्षा नहीं தேவனுடைய है। ராஜ்யம் மாத்திரம் தான் பாதுகாப்பானது. परमेश्वर का राज्य सिर्फ हमारे लिए सुरक्षा है। கர்த்தருடைய பிள்ளைகள் அதிலே நாம் நிலைகளவாய் இருக்க வேண்டும். परमेश्वर जो बच्चे जो हम सब उसमें स्थिर बने रहेंगे। குவைத் சிட்டி தான் பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அதுல அங்க ரியல் எஸ்டேட்டுடைய நிலைமையே மாறி போச்சு. जो அங்க कुवैत सिटी जो उनके जो सुरक्षा है करके सोचते हैं उसका आज की परिस्थिति को देखिए। அங்க இருந்த வீடுகள் எல்லாம் நிறைய பேர் விற்க தயாராயிட்டாங்க. वहां के जो सारे जो घर आज जो बिक्री करने के लिए तैयार हो चुके எனக்கு हैं। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर जो बच्चे जो परमेश्वर राज्य को बांधने वाली सोच रहना நம்முடைய चाहिए। கடினமான காலங்களிலே சில நேரத்தில் நாம் ஆண்டவரை நம்ப மறுக்கும்போது हमारे जो कठिन वाले समय जब परमेश्वर पर भरोसा हम जब नहीं கள்ள करते हैं, உபதேசம் செழித்து வளர்கிறது. जो झूठे उपदेश बहुत अच्छे से बढ़ती है। செழிப்பின் நற்செய்தி जो हरी भरी जो है उपदेश जो है அதுவும் செழித்து வளருது. वो बहुत ही अच्छी बढ़ोतरी होती है। ஹalleluya. हालेलुया। செழிப்பின் நற்செய்தினா என்ன? जो है अच्छी जो हरी भरी जो क्या है, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று जो சொல்வார்கள். प्रॉस्पेरिटी जो गॉस्पेल जो कहते அப்படினா हैं, என்ன? इसके मतलब क्या है? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இரு. तुम जो जो करते हो उसे करते रहो। ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. परमेश्वर तुझे आशीष ही आशीष करते நீ रहेगा। ஏதேன்ல பழத்தை சாப்பிடு சாப்பிடாம போ. तो एदेन में जो है फल खाओ या नहीं खाओ, அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். उन्हें परमेश्वर आशीष करेंगे। நீ பாவம் செய்யாம போ. तू पाप करो या नहीं करो, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे आशीष करेगा। இதுதான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இது. यही जो है प्रॉस्पेरिटी जो गॉस्पेल जो है, இதுதான் செழிப்பு நற்செய்தி. यही तो अच्छी जो है उपदेश जो है। இதை சொல்லி இன்றைக்கு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. इसे जो कहकर जो सारे लोग जो उसमें जो फंसते हैं। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு अनेक விசுவாசிகள் தேவனுடைய வனாந்தரத்தை கண்டு அஞ்சுகிறவர்களா आज இருக்கிறாங்க. जो बहुत से जो विश्वासी जो है मरुस्थली भूमि में जो है अपने आप को जो फंसते जो है, ஆனால் வனாந்தரத்தில் தான் கர்த்தருடைய கிருபை தேவ ஜனங்களோடு கூட இருக்கிறது. पर उस मरुस्थल भूमि में जो है परमेश्वर जो कृपा उनके साथ है। அவர் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் வனாந்தரத்திலே அவளோடு கூட वो जो இருந்தார். रात के समय आग के खंभे के तो दिन के समय जो है उजाले के खंभे के तरह साथ में रहते அங்கே हैं। வனாந்தரத்தில் அவருடைய செருப்பு தேஞ்சு போகவில்லை, அவர்கள் போட்ட வஸ்திரங்கள் கருகி போகவில்லை. वहां में जो मरुस्थल भूमि उनके जो चप्पल जो घिसी गई नहीं और उनके कपड़े जो छोटे जो नहीं हुआ है। இன்னைக்கு अनेक ஜனங்கள் தாங்கள் சாய்ந்து கொள்ளுகிறதுக்காக ஒரு கோபுரத்தை தேடிக் आज கொண்டிருக்கிறார்கள். बहुत सारे लोग जो है अपने जो ठेके लेने के लिए जो है एक गुम्मट की ओर में जाते हैं। அவர்களுடைய வெற்றிக்கான ஒரு சிட்டியை அவங்க தேடிக்கிட்டு उनकी இருக்கிறாங்க. जो जीत के लिए जो नगर को ढूंढते हैं। ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय लोगों, பரிசுத்த அக்கினினாலே நிறைந்து जो पवित्र अग्नि से भरकर நான் உங்களுக்கு சொல்லுறேன், मैं आपसे कहता हूँ, தேவனுடைய மிக சிறந்தவைகள் பெரும்பாலும் தேவனுடைய வனாந்தரத்திலே இருக்கிறது. जो परमेश्वर बहुत ही अच्छे जो कार्य उस मरुस्थल भूमि में ही आपको मिलेगा। இஸ்ரவேல் எகிப்து தேசத்தை விட்டு வந்தபோது जो एसेबल जो है उस ஆண்டவர் அவர்களை ஏதோ ஒரு சிட்டிக்கு நேராய் நடத்தல. परमेश्वर ने एक जो सिटी कोर में नहीं लेके गए हैं, ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனாரு. परमेश्वर उसे जो मरुस्थल को ओर में लेके அந்த गए हैं। வனாந்தரத்திலே उस मरुस्थल में கோபுரம் இல்ல, वहां पर गुम्मट नहीं है, அங்க கடையும் இல்ல, वहां पर दुकान नहीं, மலையின் மேலே தேவனுடைய நெருப்பை அவங்க பார்த்தாங்க. जो चट्टान के ऊपर परमेश्वर
परमेश्वर आँख को देखे हैं, பரலோகத்திலிருந்து மன்னாவை அவர்கள் जो பெற்றுக்கொண்டார்கள். स्वर्ग से मन्ना को प्राप्त करे हैं। தேவனுடைய பராமரிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? तो परमेश्वर जो रखवाला किस प्रकार का देखे, ஆண்டவருடைய ப்ரொவிஷன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? परमेश्वर प्रोविजन किस प्रकार का है। நீங்கள் பொய்யான அமைப்பை விட்டு விலகி வெளியே வந்தீங்கன்னா, आप जो झूठी स्थापना से जब बाहर निकलेंगे, கள்ள உபதேசத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, झूठे उपदेशों से बाहर निकलेंगे, ஆண்டவர் உங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर आपको जो पोषण करेंगे। அவர் பஞ்ச நாட்களிலே நீரோடையின் மத்தியிலே எலியாவை போஷித்த தேவனாய் वो இருக்கிறார். जो अकाल के समय जो है पानी की तरह जो है एलिया को जो पोषण करे हैं, தேவனுடைய ப்ரொடெக்ஷன் எப்படியா இருக்குது? परमेश्वर सुरक्षा किस प्रकार का है, அவருடைய பாதுகாப்பு எப்படியா उनकी இருக்கிறது? जो रखवाला किस प्रकार का है। நீங்கள் கள்ள உபதேசத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, जब आप झूठे उपदेशों से बाहर निकलेंगे, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்களா? आप सुरक्षा में रहेंगे। ஆமா, நீங்க சிங்க கெபிலே அடைக்கப்பட்டாலும் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி आप वो போடுவார். जो सिंह की धार की जिसकी गुफा में परमेश्वर आपको सुरक्षा कर रखेंगे। நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? हम सब खड़े हो जाएंगे। ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் பாபேலில் விட்டு வெளியே வரும்படியாக நம்மை அழைக்கிறார். आज जो परमेश्वर हमें जो बाबेल से बाहर आने के लिए जो कहते हैं, சுயசார்பு, சுயநம்பிக்கை மற்றும் பிரபலங்களின் வழிபாடுகளை விட்டு ஆண்டவர் நம்மை வெளியே வர जो அழைக்கிறார். अपनी जो इच्छा अपनी जो बड़प्पन से कार्य से बाहर निकलने के लिए कहते हैं, ஊழியக்காரனை ஹீரோ மாதிரி நினைக்காதீங்க. जो सेवक को हीरो को तरह मत मानिए, பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கடவுள் என்று நினைக்காதீங்க. बड़े बड़े सेवक को जो है भगवान करके मत मानिए, உங்களையும் என்னையும் போல சாதாரண மனுஷர்கள் தான் அவங்க. जो आपकी तरह मेरे तरह एक साधारण मनुष्य है, அவங்களால உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் கொண்டு வர முடியாது. उनकी ओर से जो आपके जीवन कोई भला कार्य नहीं आएगा। இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராய் यीशु இருக்கிறார். मसीह एक जो आपके जीवन में भला कार्य करने के लिए। ஹalleluya. கண்ணுக்கு தெரியாத இடத்திலே இருக்கிறதான நம்முடைய தேவனை நம்புங்க. जो आँख की दूरी तक दिखाई नहीं देता हमारे परमेश्वर को मानिए, நம்முடைய உள்ளத்திலே அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்க. हमारे अंदर में वो है करके विश्वास करिए। இன்னைக்கு நீங்க நல்ல மேய்ப்பருக்கு பதிலாக आज एक अच्छे चरवा के बदला में ஒரு பவரான ஒரு வேட்டைக்காரனை நீங்க பின்பற்றி போகலாம். एक शिकारी के जो पीछे आप जा सकते हैं। நல்ல மேய்ப்பனுக்கு பதிலாக अच्छे चरवा के बदले में ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஊழியக்காரனை பின்பற்றி நீங்க போகலாம். एक जो फेमस जो सेवक के पीछे आप जा सकते हैं। ஒருவேளை நீங்களே உங்களுக்கு ஒரு பேரை உருவாக்கி கொள்ள போகலாம். या आप ही अपने आप एक नाम को जो बना लेते हैं। ஒரு கோபுரத்தை கட்டுகிற நிம்ரோத்தை போல நீங்களும் ஒரு நிம்ரோத்தோடு சேர்ந்து கொள்ளலாம். एक गुमोट बना निम्रोद की तरह आप भी निम्रोद के साथ मिल जाते हैं। பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி வாங்க. पवित्र आत्मा कहता है कि उस जगह से बाहर निकलो, ஆண்டவரை தேடி வாங்க. यहोवा को ढूंढ कर आओ, சிதறி போகிறதை பார்த்து அஞ்சாதீங்க. बिखरते हुए देखकर मत डरिए, வனாந்தரத்தை கண்டு அஞ்சாதீங்க. मरुस्थल भूमि में देखकर मत डरिए। வனாந்தரத்திலே தேவனுடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும். मरुस्थल भूमि में परमेश्वर की महिमा आपके साथ में எப்பொழுது रहेगी। நாம் கள்ள உபதேசத்தை விட்டு வெளியே வருகிறோமோ, जब हम झूठे उपदेशों से बाहर निकलेंगे, ஊழியக்காரனை அவனுடைய ஹீரோயிசத்தை விட்டு வெளியே வருகிறோமோ, जब सेवक को हीरोइज्म के समय से बाहर निकलेंगे, கிறிஸ்து ஒருவரே மகிமைக்கும் கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரர் என்று சொல்லுகிறோமோ, मसीहा एक ही जो महिमा और जो स्तुति के एक ही पात्र है करके நம்முடைய முழு मानेंगे। உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு ஆத்மாவோடும் அவருக்கு மாத்திரமே துதியையும் ஆராதனையும் செலுத்துகிறோமோ, हमारे पूरे मन से और जो पूरी जो पवित्र आत्मा से जो कहेंगे, அப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். तब हम परमेश्वर के राज्य के अंदर में प्रवेश அது करेंगे। ஒருபோதும் அழியாத ராஜ்யம். वो कभी भी नहीं मिटेगा அது राज्य யாரையும் है, அசைக்க முடியாத ராஜ்யம். उसे नहीं हिला सकते उस राज्य को। அது தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறபடினாலே वो परमेश्वर का राज्य होने से அதிலே பிரவேசிக்கிறவர்களுக்கு நிச்சயமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. वहां में प्रवेश करना हर एक जो है वादा जो मिलेगी, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறது. परमेश्वर आशीष वहां पर रहेगा। அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் நித்திய காலமாய் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள். वहां में परमेश्वर को जो बच्चे जो है सदा के लिए जो है वहां पर राज्य ஆனா करेंगे। போலியை நம்பி ஏமாந்து போகாதீங்க. झूठे को देखकर बेवकूफ मत बनिए, கள்ளத்தனத்தை நம்பி ஏமாந்து जो போகாதீங்க. नकली उपदेशों को देखकर मत बेवकूफ बनिए, படபடப்பும் பெரிய பெரிய லைட்ஸும் பெரிய பெரிய ஸ்டேஜையும் பார்த்து ஏமாந்து जो போகாதீங்க. बड़े बड़े स्टेज और लाइट्स को देखकर मत करिए, படவத்தை பார்த்து ஏமாந்து जो போகாதீங்க. बड़े कार्य को देखकर बेवकूफ मत बनिए। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, கர்த்தருடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. परमेश्वर का जो दिन बहुत ही नजदीक आ रहा ஆகவே है, தேவனுடைய பிள்ளைகளாய் வைராக்கியமாய் கர்த்தரை वो जो பின்பற்றுவோம். परमेश्वर के लोग जो है उसे वैराग्य के साथ में पकड़ ले। கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம்.